நம்மை படைத்து நமக்காக அகிலங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து நம் மீது இரக்கம் கொண்டு மன்னித்து இன்னும் மன்னிக்க வேண்டி வாழ வைத்து கொண்டிருக்கும் ஏக இறைவனுக்கு எல்லா போதும். நம்ம அன்றாட வாழ்க்கையில் காலைல விடிஞ்ச உடனே தயாராகிறோம், வாழ்க்கைக்கு தயாராகிறோம். ஒவ்வொருத்தரும் காலைல சொன்ன நினைச்சிடும், பிள்ளைங்களை தயார் செய்கிறோம். எந்திரிப்பா, ஸ்கூலுக்கு போகணும், ரெடியாகு, பேக்கெலாம் ரெடி பண்ணிக்கோ, என்ன சீக்கிரம் ரெடி ஆயிரு அப்படின்ட்டு. பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கட்டணும், பாக்ஸ் கட்டணும், அவங்கள ரெடி பண்ணணும். ஆண்கள் வேலைக்கு போகிறவங்க இல்லை தொழிலுக்கு போகிறவங்க அவங்களுக்கு ரெடி பண்ணணும், இல்லை ரெடியாகவும் சொல்லுவோம். அப்படி காலை சீக்கிரம் எந்திரிங்க, ரெடி ஆகணும், நேரமாச்சு. அப்போ தயார்படுத்துகிறோம் நம்முடைய வாழ்க்கைக்கு. அந்த ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம், காலையில் எழுந்திரிச்சோன்னே தயார்படுத்துகிறோம். வேலைக்கு போகிறது, ஸ்கூலுக்கு போகிறது, இல்லை தொழிலுக்கு போகிறது, இல்லை விவசாயம், ஏதோ ஒரு விஷயங்களில் தயார்படுத்திக்கிட்டார். அந்த மனம் அப்படி செய்யுது, அந்த அறிவினை செய்து தயார்படுத்திக்கணும். சீக்கிரம் எழுந்திரிங்க, சரி ரெடி ஆகுங்க அப்படிங்கிறோம், நேரமாயிரும் அப்படிங்கிறோம். அதே மாதிரி நம்ம எங்கேயாவது கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னா அப்போ ரெடி பண்ணுறோம், தயார் பண்ணுறோம். என்ன செய்கிறோம், கல்யாணத்துக்கு போகணும், சீக்கிரம் எழுந்திரிங்க, சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும், எல்லாத்தையும் தயார்படுத்தும். பண்ணுறோமா இல்லையா? குடும்பத்தெல்லாம் தயார்படுத்தும். ஊருக்கு எதாவது போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஊருக்கு போகிற மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி பிரயாணத்தை தயார் பண்ணுறோம். அதுக்கு தகுந்த மாதிரி லக்கேஜ், நம்ம வேணுங்கிற ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுக்கணும். மறந்துடாதீங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுருங்க. ஏன்னா மறந்துட்டிங்கன்னா அதுக்காக அங்கே போய் சிரமமாயிரும். அதுக்கான செலவு காசு, அதுக்கப்புறமேலு துணிமணி என்னென்ன எடுக்கணுமோ அதில் எடுத்துப்போம். அந்த நேரத்துக்குள்ளே போய் நம்ம ட்ரெயினை பிடிச்சிடணும், அல்லது நம்ம போகிற அந்த வாகனத்தை பிடிச்சிடணும். அப்போ என்ன செய்யறோம், இதுக்கு தயாராகிடும். நமக்கு நல்லா தெரியும், நாளைக்கு போகணும், இன்றைக்கி தயாராகிடும். ஊருக்கெலாம் போனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிக்கெட்டை போட்டு வச்சுருவோம், தயாராகிடும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், நம்மளை தயார்படுத்திக்கிட்டே இருக்கும். எதுக்கு, இந்த உலக வாழ்க்கையில் அறிவு ஈட்டுறதுக்கும் பொருள் ஈட்டுறதுக்கும் தயார்படுறோம். அப்படிதானே? அப்போ இந்த உலக வாழ்க்கையிலே நம்ம என்ன செய்யணும், நம்மளை வாழ்க்கைக்காக தயார்படுத்திகிட்டே இருக்கும். ஆனால் காலம் நம்மளை வந்து மரணத்துக்கு தயார்படுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம என்னைக்காக செஞ்சுருக்கிறோமா? ஓடிக்கிட்டே இருக்கிறோம், உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம். களைப்பந்தாலும் நம்ம நிற்கிறதில்ல. கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம யோசிக்கிறோமா, சிந்திக்கிறோமா? நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறவே நம்மளை தயார்படுத்தி உலக வாழ்க்கையில் பொருள் அடிப்படை, அறிவியல் அடிப்படையில் நம்மளை தயார்படுத்த வேண்டியிருக்கிறோமே. நம்ம மரணத்துக்கு தயாராகிட்டோமா? அறிவு வாழ்க்கைக்கு தயார் செய்யுது, ஆனால் காலம் நம்மளை மரணத்துக்கு தயார் செய்யுது. காலம் கடந்துக்கிட்டே இருக்குது, ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு இரவும் பகலும் மாறி மாறி வரும்போதெல்லாம் நம்ம காலத்தை கடந்து வந்துகிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு தெரியுறதில்லை. இறைவன் சொல்கிறான், காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான்னு சொல்கிறான். காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். ஏன்னா காலம் வந்து கடந்துக்கிட்டே இருக்குது. இந்த காலம் கடக்க நமக்கு தெரியுதில்லை. ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த உலக வாழ்க்கையில் மூழ்கி போயிட்டு பொருள் அடிப்படையான வாழ்க்கை, அறிவு ஒட்டிய வாழ்க்கையில் பெருமை, பொறாமை, போட்டி, நயவஞ்சகம், எல்லா குணக்கேடும் எதில் வருதுன்னா பொருள் அடிப்படையானது தான். நம்ம கடந்த காலத்தை திரும்பி பார்த்தோம்னு சொன்னால் காலம் கடந்திருப்போம், வயசு போயிருக்கும். ஆனால் எவ்வளோ பாவம் சம்பாதிச்சுன்னு தெரியுமா? இன்றைக்கா செஞ்சு பார்த்துருக்கோமா? பொருள் தெரியுது நமக்கு. நான் இவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன்ப்பா, நான் இத்தனை வருஷம் உழைச்சேன், இத்தனை தான் கஷ்டப்பட்டேன், இவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன், இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன், இவ்வளோ இடம் வாங்கி போட்டிருக்கேன், இவ்வளோ வியாபாரம் டெவலப் பண்ணியிருக்கிறேன், எப்படி பிள்ளைங்கள்லாம் கரை சேர்த்துட்டேன், நல்ல பிள்ளைங்கள்லாம் படிக்க வச்சுட்டேன் அப்படின்ட்டு சில பேருக்கு ஒரு நாள் நான் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கேன், இன்ன வரைக்கும் எதுவுமே சேர்த்து வைக்கவே இல்லையே, நான் கஷ்டத்தில் தான் இருக்கேன், வறுமையில் தான் இருக்கேன், இன்னும் கடலில் தான் இருக்கிறேன், இன்னும் பிள்ளைங்களுக்கு நான் எதையும் சேர்த்து வைக்கல, இந்த கவலை இருக்குது. ஒரு பக்கம் சேர்த்து வைக்காதவங்களும் கவலை இருக்குது, சேர்த்து வச்சவங்களும் கவலை இருக்குது. சேர்த்து வைக்காதவங்களுக்கு நான் இப்படியே போயிட்டே இருக்குது, என்றைக்கு தான் நம்ம விடிவு காலம் வரப்போகுதுன்னு ஒரு கவலை இருக்குது. சேர்த்து வச்சவங்களுக்கு இது எப்படி பாதுகாக்கிறது, நாளைக்கு என் பிள்ளைங்க இதை காப்பாற்றுவாங்களா, இல்லை அது விரயம் பண்ணிடுவாங்களா, இது எப்படி நம்ம இப்போ வந்து சரிப்படுறது ஒரு கவலை இருக்குது. இந்த கவலை இருந்து தான் இருக்கவனுக்கும் கவலை இருக்குது, இல்லாதவங்க கவலை இருக்குது. அப்போ இந்த உலக வாழ்க்கையை நம்ம தயார் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சில முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். முயற்சி பண்ணி காலம் போயிடுச்சு, வயசாயிருச்சு. ஆனால் நம்ம என்ன செய்யணும், நாம மரணத்துக்கு தயார்படுத்தவே இல்லை. ஆனால் காலம் இயற்கை என்ன செய்யுது அப்படின்னா, இறைவனுடைய விதி நம்மளை மரணத்துக்கு தயார்படுத்திக்கிட்டே இருக்கும். காலத்தின் மீது சத்தியமாக, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கால தவணையின் மீது சத்தியமாக, நிச்சயமாக நீங்கள் நஷ்டத்தில் இருக்கீங்க இறைவன் சொல்கிறான். காரணம் என்ன,
நீங்கள் மறுமையை மறந்துட்டீங்க, மரணத்தை மறந்துட்டீங்க. மறுக்க முடியாது, மறக்க தான் முடியும். மரணத்தை யாரும் மறுக்க முடியுமா? மறக்க முடியாது. மறந்துட்டோம், உலக வாழ்க்கையில் மூழ்கி போயிட்டு மரணத்தை மறந்து வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி மரணத்தை மறக்கும் போது தான் நம்முடைய பாவங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது, புண்ணியங்கள் இல்லாமல் போயிடும். பாவம் புண்ணியங்கிறது நம்பிக்கை, அது கடவுள் நம்பிக்கை. கடவுளை நம்பாதவங்களும் கடவுள் நம்புறவங்களும் இருக்காங்க, கடவுள் நம்பாதவங்களும் இருக்கிறாங்க. நான் இந்த கடவுள் நம்ப மாட்டேன், நான் அந்த கடவுள் நம்ப மாட்டேன், நான் எந்த கடவுளையும் நம்ப மாட்டேன், ஆனாலும் இறப்பு வரதான் செய்யும். சாகாமல் இருப்போமா? கடவுள் நம்பலாம் நம்பாட்டாலும் ஒரு நாள் சாக தான் போகிறோம், இறக்க தான் போகிறோம், மரணம் வரதான் போகுது. கடவுள் நம்பாதவங்களாம் இறக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? கடவுள் நம்பலாதானே கஷ்டம், அதுதானே பாவம் பண்ணி தானே கூலி கொடுக்கப்படும். சொர்க்க நரகம்லாம் இருக்குது. நான் கடவுளே நம்பலை, எனக்கு சாவே வராது, எனக்கு பாவம் புண்ணியம்லாம் கிடையாது, சொர்க்க நரகம்லாம் கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? அப்போ நான் எந்த மதத்தை பின்பற்றினாலும் சரி, நான் அந்த கடவுள் நம்புறேன், இந்த கடவுள் நம்புறேன், நான் அந்த கடவுள் நம்புறேன், இந்த கடவுள் நம்புறேன், எந்த கடவுள் நம்புறேன்னு சொன்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் இறந்து தான் போக போகிறோம். அந்த மரணம் வந்து அடைய தான் போகுது. அந்த உள்ளச்செவியம் தானே. மரணத்துக்கு வயசு கிடையாது. முதியோரும் இறந்து போவாங்க, குழந்தையும் இறக்கும், பணக்காரனையும் இறப்பாங்க, ஏழையும் இறப்பாங்க இல்லையா? படித்தவனையும் இறப்பாங்க, படிக்காதவனையும் இறப்பாங்க. இந்த மரணத்துக்கு வயசு கிடையாது, பொருள் கிடையாது, ஜாதி மதம்லாம் கிடையாது. இது ஒரு நாள் நம்ம இறந்து போக போகிறோம், இது எல்லாம் தெரியும். நமக்கு அந்த கவனம் இருக்கா? உள்ளச்சம் இருக்கா? இல்லைன்னு ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, காலத்தின் மீது சத்தியமாக, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தவணையின் மீது சத்தியமாக நீங்கள் நஷ்டத்தை இருக்கிறீங்க, பொருளேற்பியான வாழ்க்கையில் மூழ்கி போயிட்டீங்க. இதை மறந்து தான் நம்ம சண்டை போட்டுக்கிறோம். சரி, கூட பிறந்தவங்களை சண்டை போட்டுக்கிறோம், கணவன் மனைவிகளை சண்டை போட்டுக்கிறாங்க, பங்காளிகிட்ட சண்டை போட்டுக்கிறாங்க, எல்லாம் பொருளேற்பியானது, பெருமையும் போகிறாங்க. ஆனால் என்றைக்கு நம்ம இதெல்லாம் சம்பாதிச்சோமா விட்டுட்டு தானே போக போகிறோம். திரும்பி பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுடைய காலம் போயிருக்கும், வயசு போயிருக்கும், நிறைய சம்பாதிச்சிருப்போம். அந்த பாவத்தை நிறைய சம்பாதிச்சப்போ நமக்கு தெரிய மாட்டேன் எவ்வளோ பாவம் சம்பாதிச்சிருக்கணும். கணக்கெடுத்தோம்னா சொத்து இவ்வளோ இருக்கும், கடன் இவ்வளோ இருக்கும், ஆனால் பாவம் எவ்வளோ இருக்கு நமக்கு தெரியுமா? புண்ணியம் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? என்றைக்காவது நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோமா? இந்த கடன் கடனை தீர்த்துட்டு போயிட்டோமா? இந்த சொத்து நம்ம கூட வராது, இந்த பொருள் நம்ம கூட வராது, இந்த உறவு நம்ம கூட வராது. நான் சம்பாதிச்ச அந்த பணத்தை அந்த சம்பாதிக்கும் போது நான் சேர்த்து பார்த்து சம்பாதிக்கல, இல்லை புண்ணியம் சம்பாதிக்கணும், அதுதான் நம்மகிட்ட வரும். இதெல்லாம் நம்ம விட்டு போயிடுவோம். ஆனால் இதுக்கு தான் சண்டை போட்டுக்கிறோம், இதுக்கு தான் சங்கடப்படுறோம், இதுக்கு தான் பேசிக்க மாட்டேங்கிறோம், இதுக்கு தான் பகைமை அதிகமாகிடும். எதுக்கு? நான் சம்பாதிச்சதான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு. நீங்கள் சம்பாதிச்சதான் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். இந்த பொருளெல்லாம் வந்து பிறர் கொடுத்துட்டு போகிறதா, விட்டுட்டு போகிறதா, கொண்டு போக முடியாது. இதுவரை யாருக்கும் கொண்டு போனது கிடையாது. ஆனால் மறைவாக விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் சம்பாதிக்கும் போது பாவத்தையும் புண்ணியத்தையும் சேர்த்து சம்பாதிக்கிறீங்க. அதில் பாவம் புண்ணியம் கணக்கு எடுக்கிறதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் வியாபாரத்துக்கு போயிட்டு வந்துட்டோம், அதில் வேலைக்கு போயிட்டு வந்துட்டோம், இன்றைக்கி நான் இவ்வளோ வரவு வந்திருக்கு, இன்றைக்கி இவ்வளோ கடன் போயிருக்கு, இன்றைக்கி இவ்வளோ செலவாயிருக்கு, இவ்வளோ மிச்சம் இருக்குது, கணக்கு போட தெரியல. ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கிறோம், கணக்கு வச்சுருக்கோம், கணக்கு பார்த்துக்கிறோம். ஆனால் நான் இன்றைக்கி எவ்வளோ பாவம் சம்பாதிச்சேன், எவ்வளோ புண்ணியம் சம்பாதிச்சேன், எது மிச்சம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி என் கணக்கு முடிஞ்சு என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு இந்த நாள் முடிவு நாள்னா இந்த கணக்கு தான் நமக்கு வரும், இந்த கணக்கு வராதில்லை. அப்போ நம்ம மனு தயார்படுத்திட்டோமா அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கணும். வாழ்க்கைக்கு நம்ம தயார்படுத்திக்கிறோம், வாழ்க்கைக்கு நம்மளை தயார்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். பிள்ளையை படிக்க வைக்கணும், இன்ஜினியர் படிக்க வைக்கணும், டாக்டருக்கு படிக்க வைக்கணும், இன்னைக்கு எதெல்லாம் நம்ம விரும்புகிறோம் அதுக்கெல்லாம் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம், தயார்படுத்துகிறோம் பிள்ளைங்களை. அதே மாதிரி நம்மளும் வியாபாரம் தொழில் கஷ்டப்பட்டு உழைச்சி நான் வாழ்க்கையில் செட்டில் ஆகி தயார்படுத்தணும்னு நினைக்கிறோம். ஆனால் காலம் என்ன செய்யுதுன்னா நமக்கு மரணத்தை தயார்படுத்திக்கிட்டே இருக்குங்கிறத நம்ம மறந்துடுறோம். மறுக்கலாம் முடியாது, யாரும் மறுக்க முடியாது, மறந்துடும். நம்மளோட உறவுகளில் நம்ம நெருக்கமானவர்கள் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அப்போ நம்ம படிப்பினை கிடைக்க மாட்டேங்குது. பாவம்ப்பா இறந்துட்டான், அவனுக்கு பிள்ளைங்கள்லாம் இருக்குது, இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, அவனும் வாழ்க்கை செட்டில் ஆகவே இல்லை, அவன்கிட்ட நிறைய கடன் இருக்குது, இப்படி தான் பேசிக்கிறோமே தவிர இந்த மரணம் நமக்கு என்ன படிப்பினை தருது? நீங்கள் செஞ்சுருக்கிறோமா? ஓடிக்கிட்டே இருக்கோம், மனம் ஓடிக்கிட்டே இருக்கும். உட்கார்ந்த இடத்துல இருக்கிறோம், ஆனால் மனசு ஓடிக்கிட்டே இருக்கும். உட்கார்ந்த இடத்துலையே மனம் ஓடிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் மனசை நிப்பாட்டணும், நிப்பாட்டி சிந்திக்கணும் கொஞ்சமாச்சும். எனக்காக நான் என்ன செஞ்சேன்? என் குடும்பத்துக்காக சம்பாதிக்கிறோம், மனைவி பிள்ளைகளுக்காக சம்பாதிக்கிறோம், கணவனை திருப்திப்படுத்த நினைக்கிறோம், மனைவி திருப்திப்படுத்த நினைக்கிறோம், பிள்ளைகளை திருப்திப்படுத்த நினைக்கிறோம், உறவுகளை திருப்திப்படுத்தும் போது நிறைய பார்த்து சம்பாதிக்கும். நம்ம திருப்திப்படுத்த வேண்டியது இறைவனை தான், நம்முடைய ஆன்மாவை, நம்ம மனசாட்சியை. ஆனால் என்ன செய்கிறேன் அப்படின்னு சொன்னால், என் மனைவி திருப்திப்படுத்துறதுக்காக நான் சில காரியங்கள் செய்கிறேன், என் பிள்ளைகளை திருப்திப்படுத்துறதுக்காக, இல்லை உறவை திருப்திப்படுத்துறதுக்காக, கணவனை திருப்திப்படுத்துறதுக்காக.
இந்த திருப்தி மனிதர்களை திருப்திப்படுத்தும் போது ஒரு காலம் மனிதனை திருப்திப்படுத்தவே முடியாது, மனிதர்களால் திருப்திப்படவும் முடியாது. அப்படி திருப்திப்படுத்தும் போது நம்ம பாவத்துக்குள்ளாயிடும், வர மீறிடும், இடமோசம் செய்கிறோம், நியாயம் தவறிடும், உணர்வை இழந்துடுறோம், உணர்ச்சியில் போயிடும். நம்மளை அறியாமையே பார்த்து சம்பாதிச்சு வச்சுக்கிறோம். யாருனால? நம்ம குடும்பத்தினால, நம்மளோட உறவுனால, இந்த பொருள்னால நம்ம பார்த்து சம்பாதிச்சது நமக்கு தெரிய மாட்டேங்குது. நாளைக்கு நம்ம கூட எதுவுமே வராது, நாம் சம்பாதிச்ச இந்த பாவமும் புண்ணியம் மட்டும்தான் வரும். ஆனால் இறைவன் கணக்கெடுக்கும்போது பார்ப்போம், அவனோட புண்ணியமே இல்லைப்பா, பாவம் மட்டும்தான் இருக்குது. என்ன செய்ய முடியும்? திருப்பி வர முடியுமா? நான் சம்பாதிச்சுலாம் திருப்பி நம்ம மீட்ட முடியுமா? முடியாது. இப்போ வாழுங்காலங்களில் எவ்வளோ கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கும். மரணங்கிறது நேரம் குறிப்பிடப்பட்டிருக்குது, அது மறைவாக்கப்பட்டிருக்கு, எப்போ வேணால் வரலாம், நமக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி நம்ம தயாராகணும். ஏன்னா என்னுடைய கடன் சுமையை யாரும் சுமக்க மாட்டாங்க, என் பாவத்தை யாரும் சுமக்க மாட்டாங்க, எனக்கு யாரும் புண்ணியத்தை கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா நான் சம்பாதிச்சது எனக்கு, குடும்பத்துக்காக உழைச்சாச்சு, எனக்காக நான் என்ன செஞ்சேன்? ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக, அது ஆணோ பெண்ணோ, கணவனோ மனைவியோ, பிள்ளைகளோ பெற்றோரோ, அவரவர் என்ன செய்யணும்? எனக்காக நான் என்ன சம்பாதிச்சு வச்சேன்? பொருளே இல்லை, அறிவே கிடையாது, உலக வாழ்க்கையே கிடையாது, நான் மறுமைக்கு எனக்காக என்ன சம்பாதிச்சு வச்சேன்? அப்படி தானே? அது எனக்காக செஞ்சுருக்கிறோமா? உட்காரணும், கொஞ்சம் உட்காந்து தியானிக்கணும். அதான் தியானம். தியானம்னா என்ன? என்னை மறக்கிறது இல்லை, என்ன உணர்றது. எப்போ வேணால் மரணம் வரலாம், எப்போ வேணால் காலம் முடிவு வரலாம். இதுக்கு நான் தயாராகிட்டேனா? நான் எங்கெல்லாம் கடன் வச்சுருக்கேன், கடன்லாம் வாழ்றேனா? எனக்கு அப்புறம் இந்த கடனை யார் அடைப்பான்? நான் இங்கெல்லாம் சொத்து சேர்த்து வச்சுருக்கேன், இந்த சொத்தெல்லாம் வந்து எங்கே போய் சரியான முறையில் தான் போகுதா? நான் சம்பாதிக்கும் சரியாக சம்பாரிச்சேனா? நான் சரியாக பங்கு போட்டேனா? என்னோடய பாவம் எவ்வளோ இருக்குது, புண்ணியம் எவ்வளோ இருக்குது? இதுதான் நம்மளுடைய கணக்காக இருக்கும். அத்தியாயம் 21 1 1 2 மனிதர்களுக்கு அவருடைய கணக்கு விசாரணை நெருங்கிவிட்டது. வேதம் என்ன சொல்லுது? மனிதர்களே, உங்களுடைய கணக்கு விசாரணை நெருங்கி விட்டதுங்கிற. எப்படி நெருங்குது? உங்களுடைய காலம் கடந்துக்கிட்டே இருக்கு, நேரம் நெருங்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். என்னைக்காச்சும் சிந்திச்சிருக்கிறோமா, யோசிச்சிருக்கிறோமா உட்காந்து? மனிதர்களுக்கு அவருடைய அவர் கணக்கு விசாரணை நெருங்கி விட்டது, எச்சரிக்கை செய்கிறான். அவங்க கணக்கு விசாரணை நெருங்கிச்சுப்பா, பயந்துக்கோ, உள்ளச்சம் கொள்ளு. ஆனால் அவர்களோ புறக்கணித்து பாரம்பமாக இருக்கிறார்கள். ஆனால் நீங்களோ புறக்கணித்து பாரம்பமாக இருக்கு. குரான் அப்படியே படிக்கக்கூடாது. அவர்களோட யாரையும் படிக்கிற மாதிரி இருக்கும். நம்மக்கிட்ட தான் பேசுகிறான் இறைவன். நமக்கான செய்தி தான் இது, நமக்கான உபதேசம் தான் இது, நமக்கான எச்சரிக்கை தான் இது. நம்ம குரானை படிக்கும்போது நமக்கு புரிகிற மாதிரி படிக்கணும். பாருங்க, மனிதர்களுக்கு அவருடைய கணக்கு விசாரணை நெருங்கி விட்டது, ஆனால் அவர்களோ புறக்கணித்து பாரமாக இருக்கிறார்கள். இது வந்து இறைவன் தூதர்கிட்ட சொல்கிறான். இப்போ தூதர் சொல்லும்போது நம்மக்கிட்ட எச்சரிக்கை செய்கிறாங்க. இப்போ நாம் எப்படி படிக்கிறோம்? மனிதர்களுக்கு உங்களுடைய கணக்கு விசாரணை நெருங்கி விட்டது, ஆனால் நீங்களும் புறக்கணித்து பாரமாக இருக்கிறீர்கள். இப்போ நான் புறக்கணித்து பாரமாக இருக்கிறேன், மரணத்தை புறக்கணிச்சாச்சு, கணக்கு விசாரணை புறக்கணிச்சாச்சு, பாரமாக இருக்கிறேன். என்னன்னா அந்த உலக வாழ்க்கையில் மூழ்கி போயிட்டு, இந்த பொருள் சம்பாதிக்கலையே மூழ்கி போய் கிடக்கிறேன், அறிவு சம்பாதிக்கலையே மூழ்கி போய் கிடக்கிறேன். பொருள் சம்பாதிக்கும் போது பெருமையும் புகழும் நம்மளை வந்துருச்சு, அதிகாரம் வந்துருச்சு இல்லையா? இந்த பெருமையும் புகழும் எவ்வளோ பெரிய பாவத்தை கொண்டு போய் சேர்க்க நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ கணக்கு விசாரணை நெருங்கிட்டு இருக்குங்கிறான், நெருங்கிருச்சுங்கிறான். இப்படி நெருங்கிருச்சுன்னா புரியுதா? நெருக்கமாக இருக்குது, சமயமாக இருக்குது. அவர்களுக்கு அவருடைய இறைவனிடமிருந்து சிந்தித்து உணரக்கூடிய ஹதீஸ்கள், செய்திகள். அதாவது ஹதீஸ்னா செய்தி, சஹி ஹதீஸ்னா குர்ஆன், இறைவனுடைய செய்தி. ஹதீஸ்னா செய்தி, சஹி ஹதீஸ்னா உண்மையான செய்தின்னு அர்த்தம். அந்த உண்மையான செய்தினா வேதம், குர்ஆன். இதை தவிர வேறு எந்த ஹதீஸும் கிடையாது, இதை தவிர வேறு எந்த செய்தியும் கிடையாது. அப்போ அவர்களுக்கு அவருடைய இறைவனிடமிருந்து சிந்தித்துணரக்கூடிய செய்திகள், நற்செய்திகள் வரும்போது, ஹதீஸ்கள் வரும்போது அவர் விளையாடியவர்களாக அதை செவிமடுக்கிறார்களே தவிர வேறு இல்லை. மெத்தனமாக இருக்கிறீங்க, அலட்சியமாக இருக்கிறீங்க, விளையாட்டுத்தனமாக இருக்கிறீங்க. ஒரு சினிமா பார்க்கும்போது 3 ஹவர் உட்காந்து, ஒரு 3 மணி நேரம் உட்காந்து கவனமாக பார்க்குறோம். அதுக்கப்புறம் கவனமாக சொல்கிறோம், யார் பாட்டு எழுதுனா, யார் வாசனம் எழுதுனா, யார் நடித்தா, எந்தெந்த சீன்லாம் கரெக்டாக சொல்ல தெரியும். ஒரு சீரியல் பார்க்கும்போது கவனமாக இருக்குது தெரியும். இப்படி உலக அடிப்படையில் வேடிக்கை விளையாட்டு ரொம்ப கவனமாக இருக்கிறோம். பொருள் அடிப்படையில் நமக்கு நல்ல கணக்கு தெரியுது. ஆனால் வேதத்தை படிக்கும்போது அதில் நமக்கு மனசாட்சி என்னைக்காச்சும் உணர்ந்துருக்கிறோமா, கவனமாக இருக்கிறோமா? குர்ஆனை படிக்கும்போது, வேதத்தை படிக்கும்போது கவனமாக படிச்சிருக்கிறோமா, சிந்தனையோடு படிச்சிருக்கிறோமா, உணர்வோடு படிச்சிருக்கிறோமா? இதில் உள்ளச்சம் நமக்கு வந்திருக்குதா? இது நினைவூட்டு நல்லுபதேசம் தானே, இது நினைவூட்டு நல்லுபதேசம், எச்சரிக்கையும் கூட. அப்போ உங்களுக்கு உங்களுடைய இறைவனிடமிருந்து சிந்தித்துணரக்கூடிய ஹதீஸ்கள், நற்செய்திகள் வரும்போது நீங்கள் விளையாடியவர்களாக அதை செவிமடுக்கிறதை தவிர வேறு இல்லைங்கிறான். கவனமாக இல்லாமல் கேட்குறீங்க, அலட்சியமாக கேட்குறீங்க.
அவ்வளோதான். இப்போ இந்த ஒரு 1/2 மணி நேரம் பேசுவோம், 1 மணி நேரம் பேசுகிறோம், அவ்வளோதான் முடியும். அடுத்த நிமிஷம் மறந்துடும். அடுத்த உலக வாழ்க்கையில் மூழ்கி போயிடும். கேட்ட விஷயங்கள்லேருந்து எனக்கு என்ன படிப்பினை இருக்குது, என்ன உள்ளட்சம் இருக்குது, இப்போலேருந்து நான் என்ன செய்ய ஆரம்பிக்கிறேன், மனசாட்சி பிறகு நாட்டுக்கிறேன்னா, நியாயமாக இருக்கிறேன்னா, உண்மையாக இருக்கிறேன்னா, இறைவனை திருப்திப்படுத்துகிறேன்னா, என் ஆன்மாவை தூய்மைப்படுத்திக்கிறேன்னா. இப்படி கடவுள் நம்புகிறோமோ நம்பலையோ, எந்த கடவுள் நம்புகிறோம், இந்த கடவுள் நம்ப மாட்டேன், அந்த கடவுள் நம்ப மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. மனசாட்சி ஒன்று இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் இருக்குது தானே. கடவுள் நம்பாதவங்களுக்கும் இருக்குது, கடவுள் நம்புறவங்களுக்கும் இருக்குது. கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் மனசாட்சி இருக்குது. அந்த மனசாட்சி நம்ம மனசு உறுத்துதா இல்லையா? அந்த மனசாட்சி தான் ஆன்மா. அப்போ ஆன்மாவின் மீதும் அதை செவ்வாய் ஆக்கியவை மீது சத்தியமாக, அப்போ அதுக்கு தீமையும் நன்மையும் பிரித்தறிவித்தான். ஆன்மாங்கிறது மனசாட்சி. மனசாட்சியில் மனிதர்களே கிடையாது, அதுக்கு மதம் கிடையாது. அப்போ இந்த மனசாட்சியை வழிபடுவது இறைவனை வழிபடுவது, மனசாட்சியை பின்பற்றுவது இறைவனை பின்பற்றுவது, மனசாட்சியை திருப்திப்படுத்துவது இறைவனை திருப்திப்படுத்துவது. அப்போ நம்ம மனசாட்சி படி நம்ம வாழ்கிறோமானா இல்லை. காரணம் என்ன? மனிதனை திருப்திப்படுத்தினாலும் போது மனசாட்சியை இழந்துடுறோம், தவற விட்டுறோம். அப்போ ஆன்மாவின் மீதும் அதை செவ்வாய் ஆக்கிய மீது சத்தியமாக அதுக்கு தீமையும் நன்மையும் பிரித்தறிவித்தார். நல்லது கெட்டு சரி தப்புன்னு சொல்லுது, மனசாட்சி சொல்லுது. நான் பேசுறது சரியில்லை, நான் கேட்டது சரியில்லை, நான் செய்கிறது சரியில்லை, நான் பார்க்கறது சரியில்லைன்னு சொல்லுது. ஆனாலும் அந்த பொருளடிப்படையான வாழ்க்கையில், உலகடிப்படையான வாழ்க்கையில் என்ன செய்யறோம்? அதை சரிப்படுத்திக்கிறோம், நியாயப்படுத்துகிறோம். ஓகே, நியாயப்படுத்துறதே நமக்கு என்ன செய்யறோம்? பாவத்தின் அடிப்படையில் நியாயப்படுத்துறமே தவிர மனசாட்சி படி நியாயப்படுத்துவது. அப்போ அவர்களுக்கு அவர் இறைவனிடமிருந்து சிந்தித்து வரக்கூடிய செய்தி, நற்செய்தி வரும்போது அவர் விளையாடியவர்களாக செவிமடுக்கிறாரே தவிர வேறு இல்லைங்க. இப்போ கவனம் இல்லாமல் இருக்கிறீங்க, கவனத்தோடு இருங்க. நம்ம கவனித்தாலும் கவனிக்கிட்டாலும் அந்த காலம் கடந்துக்கிட்டே தான் இருக்கும். விதிக்கப்பட்டதுனா திடீர்னு வந்துடும், அது சமீபமாக இருக்கும், நமக்கு தெரியாது. 42:17 இந்த குர்ஆன் ஏன் நம்ம சிந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த குர்ஆன் நமக்கு நினைவூட்டு நல்ல விஷயமா இருக்குது. அது படிப்பினையும் இருக்குது, உள்ளட்சம் இருக்குது. படிக்கும்போது கவனமாக படிக்கணும், உணர்வோடு படிக்கணும். 42:17 அல்லாதான் இவ்வேதத்தை நீதியும் உண்மை கொண்டு இறக்கி வைத்துள்ளான். எப்படி? அல்லாதான் இவ்வேதத்தை நீதியும் உண்மையை கொண்டு இறக்கி அருளினான். நீதியும் உண்மையும் இந்த ஆன்மாவை கொண்டு. அப்போ நீதியை கடைப்பிடிங்கிறான், உண்மையை பேசுங்கிறான், உண்மையாக இருக்கீங்கிறான். இறைவனுக்கு உண்மையாக இருக்கீங்கன்னா மனசாட்சிக்கு உண்மையாக இருக்குது. நீதி கடைப்பிடிப்புன்றது மனசாட்சி கடைப்பிடிப்பு. அப்போ அல்லாதான் வேதத்தை நீதியும் உண்மையை கொண்டு இறக்கி அருளினான். இன்னும் அவ்வேலை சமீபமாக இருக்கிறது என்பதை நீ அறிவீரா? புரியுதா? அப்போ அந்த வேலை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலம் கடந்துக்கிட்டே இருக்கு, நேரம் நெருங்குது, அந்த நேரம் சமீபமாக உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறேன். நீ அறிவீரான்னு கேட்குறேன். யாருக்கா தெரியுமா? வாழ்ந்த காலம் தெரியும், வாழ போகிற காலம் தெரியுமா? இவ்வளோ காலம் நான் வாழ்ந்திருக்கேன், இவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன் தெரியுது. ஆனால் நான் எவ்வளோ காலம் வாழ போகிறேன், நீ எவ்வளோ சம்பாதிக்க போகிறேன்னு தெரியுமா? நமக்கு தெரியாது, அது மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு. இந்த உள்ளட்சம் தான். மரணம் எப்போனா வரலாமே. அதுக்கு முன்னாடி நான் தயார்படுத்திக்கிட்டேன், மரணம் தயார்படுத்திக்கிட்டேன். நான் மரணம் தயார்படுத்தினா என்ன? மறுமைக்கு தயார்படுத்திக்கிட்டேன். அப்போ என்ன செய்யணும்? என் ஆன்மாவும் தூய்மைப்படுத்திக்கணும், தீய எண்ணங்களை நீக்கிக்கணும், தீய குணங்களை நீக்கிக்கணும், தீய செயலை எப்படி நீக்கணும். அப்போ இன்றைக்கி நல்ல குணங்களோடு இப்படி வாழ்கிறது. இது வரைக்கும் நம்ம சம்பாதிச்ச பாவத்தை கழிக்க முடியாது, பரிகாரம் கிடையாது. இப்போ திருத்திக்கிட்டோம்னா, இப்போ நம்ம திருந்தணும் சொன்னால் இவரோட மன்னிப்பனாக இருக்கேங்கிறோம். இது வரைக்கும் எத்தனையோ பேருக்கு நம்ம மனசை காயப்படுத்தியிருப்போம், புண்படுத்தியிருப்போம், ஏமாற்றிருப்போம், பொய் சொல்லியிருப்போம், புறம் பேசியிருப்போம், எவ்வளோ தவறு பண்ணியிருப்போம். எத்தனையோ பேருக்கு நம்ம யார் மனசுலாம் காயப்படாமல் இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கி கடந்த காலங்களில் யாரெல்லாம் நம்ம காயப்படுத்துகிறோமோ அவங்க இன்றைக்கி இல்லை, யாரை பற்றிலாம் புறம் பேசணும் அவங்க இன்றைக்கி இல்லை, யாருக்கெல்லாம் துரோகம் பண்ணுவோம் அவங்க இன்றைக்கி இல்லை. என்ன செய்ய முடியும்? இல்லாதவங்க போய் நம்ம மன்னிப்பு கேட்க முடியாது, பரிகாரம் பண்ண முடியாது. என்னன்னு சொல்லலாம், இப்போ திருந்துங்க வருதுங்கிற, இனிமேல் செய்யாமல் இருங்க. நான் மன்னித்து வாழ வச்சுட்ருக்கேன், மன்னிக்க வேண்டி வாழ வச்சுருக்கேன். நீங்கள் செய்கிற பாவத்துக்காக தவறுக்காக உடனுக்குடன் பிடிப்பதாக இருந்தால் உலகத்தை ஒரு உயிரினும் மிஞ்சிருக்காது. இறைவன் மன்னிப்போன் கருணையால் ஒரு காலம் வரையும் விட்டு வைக்கிறேங்கிறான். இந்த காலத்தை நம்ம பயன்படுத்திக்கணும்ல. அவன் ஒன்றும் யாரும் தூய்மையாளர் கிடையாது. பாவம் செஞ்ச பாவம் நிறையா இருக்குது, நிறையா வரமீறி இருக்கும், நிறைய ஒழுக்கைகள் இருந்திருக்கும், புறம் பேசியிருக்கோம், பொய் சொல்லியிருக்கோம், ஏமாற்றிருக்கோம். ஆனால் இவன் மன்னிச்சு வாழ வச்சுருக்கான். இந்த கருணையின் கால அவகாசம் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இன்றைக்கி நம்ம மன்னிப்பு சேர்ந்தோம்னா இனி நாளைக்கு இன்னும் வருங்காலம் நமக்கு நன்மையானதாக இருக்கும். பாவம் புண்ணியமும் எங்கேயுமே இல்லை, நம்மக்கிட்ட தான் இருக்குது, நம்முடைய மனசில் தான் இருக்குது, நம்முடைய அறிவில் தான் இருக்குது, நம்முடைய செயலில் தான் இருக்குது. நான் பாவத்துக்கு போய் பரிகாரம் பண்ணுறேன், புண்ணியத்தை தேடி போகிறேன்னா அது உண்மையாலுமே சடங்கு. எங்கே புண்ணியத்தலம்லாம் கிடையாது. புண்ணியத்தலமும் பாவத்துடைய தலமும் நம்மக்கிட்ட நம்முடைய மனசில் தான் இருக்குது இல்லையா?
அப்போ அவன்தான் வேதத்தை நீதியும் உண்மை கொண்டு இறைக்கலினான். இன்னும் அவ்வேளை சமீபமாக இருக்குது என்பது நீ அறிவீரா? உள்ளட்சம் வரணும், இவ்வளோ சமீபமாக இருக்குப்பாங்கிறான். அது எவ்வளோ காலம் வேணா இருக்கலாம். அதாவது சமீபம்ன்ற இரவுடைய கணக்கின்படி சமீபமாக இருக்குது. நம்ம அறிவின் அடிப்படையில் இன்னும் 10 வருஷம் இருக்கலாம், இன்னும் 100 வருஷம் கூட இருக்கலாம், இல்லை நாளைக்கே கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய கணக்கின்படி சமீபமாக இருக்குது. சரியா? 34:30 உங்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அதிலிருந்து நீங்கள் ஒரு நாளையிலும் பிந்தவும் மாட்டீர்கள் முந்தவும் மாட்டீர்கள் என்று கூறும். தூதர் எதுக்கு வராங்க? வேதம் எதுக்கு வருது? எச்சரிக்கை செய்கிறது, உபதேசம் பண்ணுறது. 34:30 உங்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, உங்களில் செயலில் அழகானவர் யார் என்று சொல்வதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். மரணத்தை விதிச்சுட்டு தான் வாழ்க்கை கொடுத்துருக்கேங்கிறான். ஏற்கனவே மரணம் ஏற்கனவே விதிக்கப்பட்டிருக்குங்கிறான் இறைவன். அப்போ ஏற்கனவே மரணம் விதிக்கப்பட்ட அந்த மரணம் நம்ம பிறந்ததுலேருந்து நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி? நேரம் கடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ உங்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அதுலேருந்து நீங்கள் ஒரு நாளையேனும் பிந்தவும் மாட்டீர்கள் முந்தவும் மாட்டீர்கள், ஒரு க்ஷணமும் சரி முந்தவும் மாட்டீர்கள் பிந்தவும் மாட்டீங்க. அது உங்களுக்கு அடைந்தே தீரும். பயந்து கொள்ளுங்கிறான். மரணத்தை மறுத்து வாழ முடியாது, ஆனால் மறந்து தான் வாழ்றோங்கிறது உண்மை. மனசாட்சியை மறுத்து வாழ முடியாது, ஆனால் மறந்து வாழ்கிறோம். இல்லை உலகடிப்படியான பொருள் எப்படியான வாழ்க்கை, போட்டி போராமையான வாழ்க்கை, இது நிலையில்லாத வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை வீணு விளையாட்டுமன்றி வேறு இல்லை. உங்களை வீட்டுக்கு விளையாட்டுக்கு படைக்கலைங்கிறேன். இந்த உலக வாழ்க்கை வீணு விளையாட்டுமன்றி வேறு இல்லை, வேடிக்கை விளையாட்டு தான் இருக்குது. ஆனால் உங்களை வீட்டுக்கு விளையாட்டுக்கு படைக்கிறேன், வேடிக்கை விளையாட்டுக்கு நான் படைக்கல, சத்தியத்தை கொண்டு படைச்சிட்டேங்கிறேன், உண்மையை கொண்டு படைச்சிட்டேங்கிறேன். இப்போ படைப்பு நோக்கம் வரையணுமா இல்லையா? பிறந்துட்டோம் இறந்துட்டோன்றது வாழ்க்கை இல்லை. ஏன் பிறந்தோம், எதுக்காக படைக்கப்பட்டோம், இறந்ததுக்கப்புறம் என்ன இருக்குது? அப்போ இதை சிந்திச்சு உணர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் அர்த்தமுள்ள வாழ்க்கை, இல்லை அர்த்தமற்ற வாழ்க்கையாவே. ரெண்டுல 110 இன்னும் இறை உணர்வுகளில் நிலைத்திருங்க. இன்னும் இறை உணர்வுகள் அப்படின்னா இறைவனுடைய கட்டளையில், அப்படி இறை உணர்வுகளில் தொழில் நிலநாட்டுன்னு வரும். மற்ற மொழிபெயர்ப்பில் தொழில் நிலநாட்டுன்னு வரும். அப்போ இறை உணர்வுன்னு அர்த்தம் இறை கட்டளை மீது நிலைத்து தூய்மைக்கானோடை கொடுத்து வாருங்கள். இறை கட்டளை மீது நிலைத்து தூய்மைக்கானோடை கொடுத்து வாருங்கள். ஏனெனில் உங்களுக்காக நன்மை முற்படுத்தி வைக்கிறீர்களோ அதை அல்லாஹ்விடம் பெற்றுக்கொள்வீர்கள். புரியுதாப்ப? உங்களுக்காக நீங்கள் எதை நன்மை எதை சம்பாதிக்கிறீங்களோ அதை அல்லாஹ்விடத்தை பெற்றுக்கொள்வீங்கிறான். நானும் சம்பாதிச்சிட்டேனே, லட்சமாக சம்பாதிச்சேன், கோடியாக சம்பாதிச்சிட்டேன், சொத்து சேர்த்து வச்சுருக்கேன், நகையை சேர்த்து வச்சுருக்கேன், இதெல்லாம் போய் விளையாட்ட பயன் தருமா? இது பயன் தராது. இது அல்லாஹ்விடத்தை செல்லா காசு. இதெல்லாமே நம்ம வேணால் சொல்லி இதெல்லாம் நான் இவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்கேன்ப்பா அப்படின்னு கோடீஸ்வரன் லட்சாதிபதி சொல்லிக்கலாம். அல்லாஹ்விடத்தில் எல்லாருமே பிச்சைக்காரங்க தான். இறைவனிடத்தில் எல்லாருமே பிச்சைக்காரர்கள் தான், எல்லாருமே மிஸ்கின்கள் தான். ஏன்னா அவன்கிட்ட பயன் தருவது என்ன? நற்செயல் மட்டும் தான் பயன் தரும். இந்த பொருள் பயன் தராது. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் இருந்தாலும் சரி, அவனிடத்தில் ஒன்றும் செல்லாது. அப்போ இன்னும் இறை கட்டளை மீது நிலைத்து தூய்மைக்கானோடை கொடுத்து வாருங்கள். ஏனெனில் உங்களுக்காக நன்மை முற்படுத்தி வைக்கிறீர்களோ அதை அல்லாஹ்விடம் பெற்றுக்கொள்வீர்கள். நிச்சயமா அல்லாஹ் நீங்கள் செய்வதெல்லாம் கவனிக்கிறா இருக்கின்றான், கவனிச்சுட்டே இருக்கான். ஒவ்வொரு செயலும் இறைவன் கவனிக்கிறான், கவனிக்காமல் இல்லை இல்லையா? உற்று நோக்கினா இருக்கிறான், கவனித்தவனா இருக்கிறான். நம்முடைய ஒவ்வொரு செயலும் பதிவாக்கப்படுது, நன்மையும் தீமையும் பதிவாக்கப்படுது. அப்போ நம்மளை மரணத்துக்கு தயார்படுத்துகிறோமான்னு பார்க்கணும். மரணம்னா பயம் தான் எல்லாத்துக்கும், இல்லாமல் இல்லை, எல்லாத்துக்கும் பயம் இருக்கும். ஆனால் ஞானம் எதுனா பயம் இருக்காது. ஏன்னா நான் சம்பாதிக்கிறது நன்மை சம்பாதிச்சுன்னா இந்த மரணம் எனக்கு ஒரு ட்ராவலாக இருக்கும். அது உயிர் நிச்சயம் அடுத்த ஒரு உலகத்துக்கு பயணிக்கிறது, அவ்வளோதான். ஆனால் நமக்கு தெரியறது இல்லை, ஞானம் இல்லை, சிந்திக்கலை, வேதம் படிக்கலை, இறைவனை உணரலை, தன்னை உணரலை. இப்போ மரணம்ங்கிறது முடிவால் நினச்சிருக்கோம். இதுக்குமே நம்ம ஆரம்பம், அது வாழ்க்கைக்கான ஆரம்பமே அதுதான். இந்த உலக வாழ்க்கையில் முடிஞ்சு போய் மறுமை வாழ்க்கை ஆரம்பமாகுது. அப்போ அதுக்கு நம்ம தயார்படுத்த நினைச்சோம். அந்த ஆன்மா தூய்மைப்படுத்திக்கணும், மனசாட்சி பிரகாரம் வாழணும், பொருளடிப்பான வாழ்க்கை இருக்கக்கூடாது, அருளடிப்பான வாழ்க்கையில் இருக்கும், அறிவு கொண்டு வாழக்கூடாது, ஞானத்தை கொண்டு வாழணும். ஒவ்வொரு காரியங்களும் நம்ம ஆன்மா திருப்தி அடைக்கும். நமக்கு நாமே இந்த மனசாட்சி பிரகாரம் நான் வாழ்றேன், இறைவனை திருப்திப்படுத்துகிறேன், இறைவனுக்காக என் வாழ்வும் என்னுடைய மரணமும் என்னுடைய தொழுகையும் என்னுடைய குர்பானியும் அல்லாவுக்காகவே, அதாவது அவனை திருப்திப்படுத்துறதுக்காக தான். எப்போல்லாம் நம்ம இறைவனை விட்டுட்டு மனிதரை திருப்திப்படுத்த நினைக்கிறோமோ பெரும்பாலும் பாவத்துக்கு உள்ளாயிருவோங்கிறது நமக்கே தெரியும். மனைவி திருப்திப்படுத்தும் போது பொய் சொல்கிறோம், கணவனை திருப்திப்படுத்தும் போது பொய் சொல்கிறோம், பிள்ளைகளை திருப்திப்படுத்துறது பொய் சொல்கிறோம், உறவுகளை திருப்திப்படுத்துறது பொய் சொல்கிறோம் இல்லையா? அப்போ என்ன செய்கிறோம்? நம்மளே ஏமாற்றிக்கிறோம். நமக்கே தெரியும் இது பாவம்னு தெரியும், இது பொய்ன்னு தெரியும், இருந்தாலும் அவங்கள ஏமாற்ற நினச்சி நாமளே ஏமாற்றிக்கிறோம்.
அப்போ மனிதனை திருப்திப்படுத்த வேண்டாம், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துங்க, இறைவனை திருப்திப்படுத்துங்க. இறைவனை திருப்திப்படுறது மட்டும்தான் நமக்கு புண்ணியம் கிடைக்கும், இல்லை பாவம் தான் சேரும் இல்லையா? 39, 54, 55, 56, 39. ஆகவே உங்களுக்கு வேதனை வரும் முன்னரே உங்கள் இறைவன்பால் திரும்பி அவனுக்கே வழிபடுங்கள், பின்னரும் நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள். உங்களுக்கு வேதனை வரும் முன்னரே, மரணம் வரும் முன்னரே நீங்கள் உங்கள் இறைவன்பால் திரும்பி அவனுக்கே வழிபடுங்கள், பின்னரும் நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள். கொடுக்கப்பட்ட காலம் இருக்குல்ல, இப்போ இறைவனை வழிபடுங்க. நேரம் வந்துருச்சுன்னா இறுதி நேர பிரார்த்தனை, இறுதி நேர பாவம் இப்போ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். வாழங்காலங்களில் இப்போ இறைவன் பக்கம் திரும்புங்கிற, மனசாட்சி பக்கம் திரும்புங்க, நியாய உணர்வு பக்கம் திரும்புங்க, உண்மையின் பக்கம் திரும்புங்க, நன்மையின் பக்கம் திரும்புங்க. நம்ம திரும்பிட்டோம், உண்மையை விட்டு திரும்பிட்டோம், நன்மையை விட்டு திரும்பிட்டோம், நியாயத்தை விட்டு திரும்பிட்டோம், மனசாட்சியை விட்டு திரும்பிட்டோம். அப்போ இறைவனை விட்டு திரும்பிட்டோம். இதன் பக்கம் உலகடிப்படையான வாழ்க்கையில் திரும்பிட்டோம். இறைவன் சொல்ல அதை விட்டு நீங்கள் இப்படி திரும்புங்கிறோம். உள்ளுக்குள்ள வாங்க, உங்கள் மனசாட்சி பக்கம் வாங்க, இப்படி திரும்புங்க, நியாயத்தின் பக்கம் திரும்புங்க, உண்மையின் பக்கம் திரும்புங்கிற. ஆகவே உங்களுக்கு மரணம் வரும் முன்னரே, வேதனை வரும் முன்னரே நீங்கள் உங்கள் இறைவன்பால் திரும்பி அவனுக்கே வழிபடுங்கள், பின்னரும் நீங்கள் உதவி செய்யப்பட மாட்டீர்கள். நீங்கள் அறியாத விதத்தில் திடீரென உங்களோட வேதனை வரும் முன்னரே, அறியாத விதத்தில் யாருக்கா தெரியுமா மரணம் போகிறன்னு நமக்கு தெரியுமா? நோயப்பட்டிருப்பாங்க, 6 மாதம் கூட நோயில் இருப்பாங்க, ஆனால் மரணம் வரும் தெரியாது. ஆனால் அறிவு சொல்லும், அவ்வளோதான்ப்பா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி. யாராச்சும் நோயில் இறந்தோம்னு சொன்னால் கூட இருக்கவங்க சுற்றி இருக்கவங்கலாம் எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க, வச்சு கஷ்டப்படுத்த முடியல, சிரமமாக அவங்களுக்கு சிரமமாக இருக்குது, நமக்கும் சிரமமாக இருக்குது, பார்க்க சிரமமாக இருக்குது, அப்படி நமக்கு பார்க்க சிரமமாக இருக்குது, அவங்களுக்கு சிரமமாக இருக்குது. இப்போ என்ன செய்ய அறிவு சொல்லும், சரி அவ்வளோ முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிட்டு. அப்போது ஒரு மனிதன் நோயில் இறந்தால் அந்த அறிவு திருப்திப்படுது. ஆனால் நல்லா இருக்கும்போது இறக்கும்போது அதானே விரும்புகிறோம், நம்ம பிரார்த்தனை தானே, நோயில்லாமல் வாழணும், நல்லபடியாக இறக்கணுன்றோம். ஆனால் நல்லா இருக்கும்போது இறந்துட்டாங்கன்னு சொன்னால் நல்லா தானே இருந்தாங்கன்னு ஒரு கவலை இருக்கும். எப்படி இறந்தாங்கன்னு 1008 கேள்வி கேட்போம், குறுக்கு கேள்வி கேட்போம். அப்போ எதுவும் சொல்கிறேன், திடீரென நீங்கள் அறியாத விதத்தில் திடீரென உங்களிடம் மரணம் வரும் முன்னரே உங்கள் இறைவனால் உங்களுக்கு அருளப்பட்ட அழகானவற்றை பின்பற்று. உங்கள் இறைவனால் அருளப்பட்ட அழகானவற்றை, அந்த காலத்தை நீங்கள் அழகானதாக இருங்கிற, கொடுக்கப்பட்ட காலத்தை அழகானவற்றை பின்பற்று, பின்னரும் உதவி செய்யப்பட மாட்டீர்கள். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் மரணத்தை தயார்படுத்திக்கணும். மரணம் வரும், அதில் யாரும் தப்பிக்க முடியாது. கடவுள் நம்மளால் நம்பாட்டாலும் தப்பிக்க முடியாது இல்லையா? அது வந்தே தீரும். அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்னு சொன்னால், நான் மரணம் தயார்படுத்திக்கிறேன். நான் எப்படி மரணம் தயார்படுத்துறது? நன்மையின் பக்கம் திரும்புவது மரணம் தயார்படுத்திக்கிறது, பாவத்தை விட்டு விலகுது மரணம் தயார்படுத்திக்கிறது, உண்மையின் பக்கம் திரும்புறது, நியாயத்தின் பக்கம் திரும்புவது மரணம் தயார்படுத்திக்கிறது. ஏன்னா என்னைக்காவது நான் இறக்கும்போது யாரையும் கூட வர போகிறது கிடையாது, எது நான் கொண்டு போக முடியாது, யார் கூட நான் போக முடியாது, அது எவ்வளோ நெருக்கமான உறவாக இருந்தாலும் சரி. அப்போ நம்மளை தயார்படுத்துகிற விஷயங்கள் இருக்குன்னு சொன்னால் நியாயத்தை கடைப்பிடிக்கணுங்க. 39, 56. அல்லாவிடத்தில் எனக்காக முற்படுத்த வேண்டியவற்றில் குறை செய்துவிட்டின் கை சேதமே, பரியாச சேவையில் நிச்சயமா நானும் ஒருவன் இருந்தேன் என்று கூறாமல் இருப்பதற்காகவும். அப்படி எனக்காக முற்படுத்தின புரியுதப்ப, எனக்காக நான் என்ன சேர்த்து வச்சேன்? என் குடும்பத்துக்காக சேர்த்து வச்சோம், உறவுக்காக சேர்த்து வச்சோம், சமுதாயத்தை சேர்த்து வச்சோம். உங்களுக்கு என்ன சேர்த்து வச்சுன்னு கேட்குறாரு. நமக்காக என்ன சேர்த்து வச்சோம்? ஒவ்வொருத்தரும் நமக்காக சேர்த்து வைக்கிறது பாவம் புண்ணியம் மட்டும்தான். அதில் புண்ணியம் சேர்த்து வச்சா நன்மையாக இருக்கும், பாவத்தை சேர்த்து வச்சா தீமையாக இருக்கும். பாவத்துக்கு பரிகாரம் கிடையாது, புண்ணியத்துக்கும் புண்ணியத்தலம் கிடையாது. அப்போ எல்லாமே நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய செயலில் தான் இருக்குது, உள்ளட்சத்தை கொண்டு தான். அப்போ அல்லாவிடம் எனக்காக, புரியுதா அந்த வார்த்தை கவனிக்கணும், அல்லாவிடம் எனக்காக, ஒவ்வொருத்தரும் அவரவருக்காக முற்படுத்தி வேண்டியவற்றில், முற்படுத்தி சேர்த்து வைக்க வேண்டியவற்றில் குறை செய்து விட்டதின் கை சேதமே, பரியாசம் செய்வதில் நிச்சயமாக நானும் இருந்தேனே என்று கூறாமல் இருப்பதற்காகவும். அல்லது அல்லாஹ் எனக்கு நேர்வழி அறிவித்திருந்தால் அவனுக்கு அஞ்சுவரில் நானும் ஒருவனாக இருந்திருப்பேனே என்று கூறாமல் இருப்பதற்காகவும். அந்த நேரத்தில் நல்லா இன்னொரு ஆவாசம் கூட எனக்கு உபதேசம் வந்திருந்தா, எனக்கு எச்சரிக்கை நான் நல்லா நேர்வழிப்பட்டுப்பேன்னு சொல்லாமல் இருப்பதற்காக உங்களோட வேதம் வந்துருச்சு, தூதர் வந்துட்டாங்க, உங்களுக்கு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு, இது இன்னும் மன்னிச்சு வாழ வச்சுருக்கேன், இன்னும் மன்னிக்க வேண்டி வாழ வச்சுட்ருக்கேன், இப்போயா திருத்த மாட்டீங்களா, வருந்த மாட்டீங்களான்னு கேட்குறேன். நம்ம இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்க காலம் வந்து இறைவனுடைய கருணையின் காலவாசம், இதை பயன்படுத்திக்கணும். பாவம் செய்யாமல் இல்லை, யாரும் தூய்மையாளர் கிடையாது, விகிதாச்சார வித்தியாசம் இருக்கலாம், எல்லாரும் பாவம் செஞ்சவங்க தான், வரம் மீறினவங்க தான், இணை வச்சவங்க தான், நிராகரித்தவங்க தான். இதுதான் மன்னிச்சு இறைவன் வாழ வச்சுட்ருக்கான், இன்னும் மன்னிக்க வேண்டி வாழ வச்சுட்ருக்கான். நம்ம இறைவனை அழைக்கும்போது எப்படி அழைக்கிறோம்? அருளாளனே, அன்புடையவனே, மன்னிப்பவனே, அப்படி தான் அழைக்கிறோம். மன்னிப்பவனே இல்லை, மன்னித்தவனே. இப்படி ஏற்கனவே மன்னிச்சு தான் வாழ வச்சுருக்கேன். மன்னித்தவனே, மன்னிப்பவனே, இன்னும் மன்னிக்க வேண்டி உன்னை பிரார்த்தனை செய்கிறேன்.
அப்போ கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், இந்த முக்காலத்துக்குமான இறைவன். இப்படி கடந்த காலத்தில் அவன் மன்னிச்சு வாழ வச்சுட்ருக்கான், நிகழ்காலம் மன்னிச்சு வாழ வச்சுட்ருக்கான், இன்னும் மன்னிக்க வேண்டி வாழ வச்சுட்ருக்கான். அப்போ ஏற்கனவே மன்னித்தவனே, மன்னித்து கொண்டு போவனே, இன்னும் மன்னிப்பவனே. அப்போ நம்ம அவனை அழைக்கும் போது முக்காலத்துக்குமான அழைக்கணும். எப்படி? அருள் புரிந்தவனே, அருள் புரிந்து கொண்டிருப்பவனே, அருள் புரிபவனே, சுகமளித்தவனே, சுகமளித்து கொண்டிருப்பவனே, இன்னும் சுகம் அளிப்பவனே. அப்போ என்ன செய்யணும்? கடந்த காலத்துக்காக நன்றி உணர்வோடு அவன் அழைக்கிறான். அது உள்ளத்தோடு இருங்க. நான் உடனுக்குடன் தண்டிப்பதில்லை. இப்போ உள்ளத்தோடு இருங்க. இன்னும் வருகாலத்துக்கு பயபக்தியோடு இருங்க. அப்போ என்ன செய்யணும்? அவனுக்கு நன்றி உணர்வோடு இருங்கிற. சரி. இப்போ அல்லது வேதனை கண்ட சமயத்தில் நான் மீண்டும் செல்ல வழி உண்டாமையின் நன்மை செய்வது ஒருவனாக நான் ஆகிவிடுவேன் என்று கூறாமல் இருப்பதற்காகவும். உங்களுக்கு காலம் கொடுக்கப்பட்டாச்சு, இன்னும் உங்களுக்கு இறக்க கொண்டு கருணையை கொண்டு வாழ வச்சுட்ருக்கேன், உங்களுக்கு தூதர் அனுப்பப்பட்டாச்சு, எச்சரிக்கை செஞ்சாச்சு, இனியேனும் மன்னிப்பு கிடையாது. அப்படி அந்நாளில் ஜின்களிடமோ மனிதரிடமோ பாவத்தை பற்றி கேள்வி கேட்க மாட்டாதுங்கிறான். நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு? இறைவனுக்கு பயந்துக்கப்பா, பாவம் பார்த்து பற்றி கேட்பான், புண்ணியத்தை பற்றி கேட்பான்னு சொல்லுவோம்ல, கேள்வி எனக்கு உண்டுன்னு கேட்போம்ல. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, அந்நாளில் மனிதரிடமோ ஜின்களிடமோ பாவத்தை பற்றி கேள்வி கேட்க மாட்டாதுன்னு சொல்கிறான். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு காலம் கொடுக்கப்பட்டாச்சு, தூதர் அனுப்பப்பட்டாச்சு, வேதம் கொடுக்கப்பட்டாச்சு, எச்சரிக்கை செஞ்சாச்சு. இதுக்கப்புறம் கேள்வி கணக்கு என்ன இருக்குது? இதெல்லாம் தாண்டி தானே பாவம் செஞ்சுருக்கோம். இதெல்லாம் அலட்சியமாக இருக்கும்ல, வரமீறி இருக்கும்ல. இதுக்கப்புறம் கேள்வி கேட்டு என்ன செய்ய போகிறோம்? மறுபடியும் காரணம் கேட்போம், மறுபடியும் அதுக்கு ஆவாசம் கேட்போம். 20 நாள் ஆவாசம்லாம் கொடுத்தாச்சு, உபதேசம்லாம் பண்ணியாச்சு, எச்சரிக்கைலாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் நேராக தீர்ப்பு தான். அப்படி தானே? அப்போ அவரோட மரணத்துக்கு தயாராகணுங்கிறது என்ன அர்த்தம்? மரணம்ன்றது முடிவு கிடையாது, அடுத்த வாழ்க்கைக்கு தயாராகுதுன்னு அர்த்தம். மரணம்ன்றது நம்ம நினைச்சிடும், மரணம்னா பயப்படுறோம், மரணத்துக்கு தயாராகணும் போது மரணத்துக்கு தயாராகணுமான்னு கேட்குறோம். மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, அதுக்கு தயாராகுன்னு அர்த்தம். அதுக்கு தயாராகணும் என்ன செய்யணும்? தூய்மையுடையவர்களாக இருக்கணும், உள்ள தூய்மையாளர்களாக இருக்கணும். நம்பிக்கொண்டவர்களே, அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், மேலும் ஒவ்வொருவரும் தீர்ப்புக்காக தான் முற்படுத்தி வைப்பதை பார்த்து கொள்ளட்டும். பார்த்துக்கங்கிறான். கணக்கு புக்கு இருக்குது தெரியும், பேங்க் புக்கு இருக்குது தெரியும், பார்த்துக்கலாம். போய் பேங்க் பேலன்ஸ் பார்த்துடலாம். வீட்டிலேருந்து மொபைல்லே பார்த்துடலாம், வீட்டில் கணக்கு புக்கு எடுத்து பார்த்துடலாம், கடை கணக்கு பார்த்துடலாம், சொத்து கணக்கு பார்த்துடலாம். ஆனால் இறைவன் சொல்கிறான் பாருங்க, நம்பிக்கொண்டவர்களை நீங்கள் நம்பிக்கொண்டவராக இருந்தால் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், மேலும் ஒவ்வொருவரும் தீர்ப்புக்காக தான் முற்படுத்தி வைப்பதை பார்த்து கொள்ளட்டும். எப்படி தெரியும்? நமக்கு தெரியுமா? நான் என்ன முற்படுத்தி வச்சுருக்கேன், நான் என்ன பாவத்தை சம்பாதிச்சேன், என்ன பார்த்துருக்கேன், என்னைக்காச்சும் பார்க்கணும். இன்னிலேருந்து பார்க்கணும். இன்னைக்கு காலம் சாயங்காலம் வரைக்கும், இன்றைக்கி ஒரு நாளாச்சும், அப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு நாளாச்சும், இன்னைக்கு காலம் சாயங்காலம் வரைக்கும் நான் எத்தனை பேர்கிட்ட போய் சொல்லியிருக்கேன், எத்தனை பேர்கிட்ட ஏமாற்றிருக்கேன், எத்தனை பேரை சங்கடப்படுத்தியிருக்கேன், எத்தனை பேர்கிட்ட நான் புறம் பேசியிருக்கிறேன், இந்த கணக்கு பார்க்கணும்ல. நாளைக்கு அது வேணாமேன்னு தோணும். அதனால் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், மேலும் ஒவ்வொருவரும் தீர்ப்புக்காக தான் முற்படுத்தி வைத்ததை பார்த்து கொள்ளட்டும். இன்னும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் செய்வவற்றை நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிகிறான். அல்லாஹ் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் அஞ்சு பேசுங்க. பேசும்போது அல்லாஹ்க்கு அஞ்சு பேசுங்க. நான் உண்மை பேசுகிறேன்னா, நன்மை பேசுகிறேன்னா, நியாயமாக பேசுகிறேன்னா, புறம் பேசுகிறேன்னா, ஏமாத்துறேன்னா, அதே மாதிரி உங்களுடைய செயல் அல்லாஹ்க்கு அஞ்சு செய்யுங்கிறான். நன்மையாக தீமையாக பாருங்கள். அல்லாஹ்க்கு அஞ்சுதான் அர்த்தம். அல்லாஹ்க்கு அஞ்சுறதுங்கிறது மனசாட்சிக்கு அஞ்சுறது. மனசாட்சிக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தானே, அது நம்மகிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கும், நம்ம தான் கவனிக்கிறது அலட்சியமாக இருக்கும். 59:19 அன்றையும் அல்லாஹ்வை மறந்து விட்டவர் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அன்றையும் அல்லாஹ்வை மறந்து விட்டவர் போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள், ஏனெனில் அவர்கள் தங்களையே மறக்கும்படி செய்துவிட்டான், அத்தகையோர் தான் பெரும் பாவிகள் ஆவார்கள். அல்லாஹ் மறக்கிறது மனசாட்சியை மறக்கிறது, இறைவனை மறக்கிறது மனசாட்சியை மறக்கிறது, கடவுளை மறக்கிறது மனசாட்சியை மறுக்கிறது. முதல்ல மறுக்கிறது, அப்புறம் மறக்கிறது. மனசாட்சி பேசிகிட்டே இருக்கும், அதை மறந்துக்கிட்டே வருவோம். ஒரு நாள் மனசாட்சியே காணாம போயிடும். சொல்லுவாங்க மனசாட்சியே இல்லையாங்க. காரணம் என்ன? அது மறுத்து ஒரு சில மறந்தாச்சு. மனசாட்சி ஒன்று இருக்கவே இல்லாமல் போயிடுச்சு. காரணம் என்ன? உலகடிப்பையான வாழ்க்கையில் மூழ்கி போயாச்சு, பொருளெடுப்பையான மூழ்கியாச்சு. அப்போ நீங்கள் அல்லாஹ்வை மறந்து விட்டவர் போன்ற நீங்கள் ஆகிவிடாதீர்கள், ஏனெனில் அவர்கள் தங்களையே மறக்கும்படி செய்து விட்டான், அத்தகையோர் தான் பெரும் பாவிகள் ஆவார்கள். அதனால் பாவிகள் ஆகிட வேண்டாங்கிறது இல்லை. மரணம் தயாராகுங்க, விரும்பினாலும் விரும்பாலும் மரணம் வரும். ஆனால் மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதை விரும்புங்க. இது நிலையானது கிடையாது, இது அற்பமானதும் சொற்பமானதும். இந்த உலக வாழ்க்கை அற்பமானது சொற்பம் எல்லாம் தெரியும் தானே.
நமக்கு நல்லா தெரியும் எவ்வளோ கோடீஸ்வரங்கள்லாம் சம்பாதிச்சு வச்சுட்டு கடைசியில் போகும்போது எதுவும் கொண்டு போகல. அது அவங்களுக்கு பயன் தரவும் இல்லை. ஊருக்கு போனால் செலவு கொடுத்து அனுப்புவோம் இல்லையா? ஊருக்கு போனால் செலவு கொடுத்து அனுப்புவோம். இல்லை வேறு எங்கேயாச்சும் போனால் இந்தப்பா இதை அவர்கிட்ட கொடுத்து கொஞ்சம் சரி பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லி லஞ்சம் கொடுத்து சரி பண்ணிக்கிறது பணம் கொடுத்து அனுப்புவோம். ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு வேலையாக போனாலோ இல்லை ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னா இந்த உலகத்தில் பணத்தை கொண்டு சரி பண்ணிக்கலாம். அப்போ ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம் இப்போ சம்பாதிச்சது கொஞ்சம் கொடுத்து அனுப்பு, அவர் கொண்டு போய்ட்டு அங்கே தான் அவனை தேவைப்பட்ட செலவு பண்ணி செலவு முடியுமா? அங்கே ஏதாச்சும் லஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும்னா கொடுத்து சரி பண்ணி கரெக்ட் பண்ண முடியுமா? எதுவுமே பயன் தராது. அவரோ செய்த நன்மை அவரோ தீமை மட்டும்தான் பயன் தரும். அது ஒவ்வொருவரும் பயந்து கொள்ளணும். நான் இறைவனை திருப்திப்படுத்தணும், மனசாட்சி திருப்திப்படுத்தணும். என் மனைவியோ பிள்ளையோ உறவுகளையோ கணவனையோ மனதில் திருப்திப்படுத்த முடியாது. திருப்திப்படுத்தும்போது நம்ம பாவத்தை சம்பாதிச்சிடும். ஆனால் மனசாட்சி திருப்திப்படுத்துறது இறைவனை திருப்திப்படுத்துது. திருப்தி கொண்ட ஆன்மாவே இறைவனை கூப்பிடலாம். திருப்தி கொண்ட ஆன்மாவே அந்த ஒரு நிலை வேணும் நமக்கு. இறைவன் நம்மை திருப்தி கொள்ளணும், நாம் அவங்களை திருப்தி கொள்ளணும் இல்லையா? நேற்றைய வாழ்க்கையில் நீங்கள் முற்படுத்திய வினைகளால் நீங்கள் இப்போது மகிழோடு உண்ணுங்கள், இன்னும் பருகுங்கள். இப்படி யார் இந்த உலக வாழ்க்கையில் இறைவனுக்கு பயந்து உள்ளட்சத்தோட பயபக்தியோட வாழ்கிறாங்களோ, இறைவனை திருப்திப்படுத்தி வாழ்கிறாங்களோ, ஆன்மாவை திருப்தி கொண்டு வாழ்கிறாங்களோ அவர்களுக்கு என்ன செய்யப்படும்? நேற்றைய வாழ்க்கையில் நீங்கள் முற்படுத்திய வினையினால் விளைவுகளால் நீங்கள் இப்போது மகிழுடன் உண்ணுங்கள் பருகுங்கள். இதுதான் நமக்கு வேணும். நம்ம தயார்படுத்தின அர்த்தம். இப்போ யாருக்கு இந்த செய்தி சொல்லப்படுதோ, யாருக்கு இந்த நற்செய்தி சொல்லப்படுதோ அவர்கள் இந்த மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை தயாராகிட்டாங்கன்னு அர்த்தம். இல்லை தயாராகலை, அப்படி தானே? அப்போ நேற்றைய வாழ்க்கைன்னு அர்த்தம் இந்த உலக வாழ்க்கைன்னு அர்த்தம். ஆனால் எவனுடைய செயல் குறிப்பு அவனுடைய இடக்கையில் கொடுக்கப்படுமோ அவன் கூறுவான், என்னுடைய செயல் குறிப்பு எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே. சரியா? அவருடைய கணக்கு விசாரணை வரும்போது யாருடைய செயல் குறிப்பு அவருடைய வலது கையில் கொடுக்கப்படுது, இடது கையில் கொடுக்கப்படுது. அர்த்தம் நன்மை அர்த்தம் வலது கையில் கொடுக்கப்படும், தீமை இடது கையில் கொடுக்கப்படும். அப்போ எவனுடைய செயல் குறிப்பு அவனுடைய இடைக்கையில் கொடுக்கப்படுமோ அவன் கூறுவான், என்னுடைய செயல் குறிப்பு அதாவது என்னுடைய கணக்கு எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே. அன்றையும் என் கேள்வி கணக்கு என்ன என்பதை நான் அறியவில்லையே. உலக வாழ்க்கையில் வாழும்போது எனக்கு ஒரு கேள்வி கணக்குன்றதை நான் மறந்துட்டு வாழ்ந்துட்டேன், மனசாட்சியை மறுத்து வாழ்ந்துட்டேன். இப்படி ஒரு நாள் இருக்குன்னு எனக்கு தெரியாது. சொன்னாங்க, அலட்சியமாக இருந்துட்டேன், எச்சரிக்கை செஞ்சாங்க, கவனம் இல்லாமல் இருந்துட்டேன். அப்போ அன்றையும் என் கேள்வி கணக்கு என்ன என்பதை நான் அறியவில்லையே. இது முற்றிலும் புரிந்திருக்கக்கூடாதா? என் செல்வம் எனக்கு பயன்படவில்லையே. நான் செல்வம் நான் சம்பாதிச்சு எனக்கு பயன்படவில்லையே. என் செல்வாக்கு அதிகாரம் என்னை விட்டு அழிந்து விட்டது. இப்படிதான் என்னால் சொல்லுவாங்க. எதுவுமே பயன் தராங்க. சம்பாரிச்சது பயன் தராது, சேர்த்து வச்சது பயன் தராது, உறவுகள் பயன் தராது. நாம் அவரவர் செய்த இறைவனுக்கு பயந்து மனசாட்சியோடு வாழ்ந்த அந்த ஒரு நன்மை அந்த தீமை மட்டும் தான் பயன் தரும். அப்போ நம்ம பயன் தரக்கூடிய நன்மை மட்டும் தானே, புண்ணியம் தானே பயன் தரும். இப்போ புண்ணியம் சம்பாதிக்காமல் மறைச்சிடக்கூடாது. அப்போ இறைவனுக்கு நம்ம நினைச்சோம் ஆண்டுக்கு தயாராகுன்னு சொல்கிறோம். எப்படி தயாராகுது? நன்மை கொண்டு தயாராகுங்க. நீங்கள் விரும்புகிறீங்க விரும்பலையோ இந்த காலம் உங்களை மனதை தயார்படுத்திக்கிட்டே இருக்கு. சரியா? சரி. 78 39 ஒவ்வொரு வசனம் படிக்கும்போது அதுக்கு முன்னாடி வசனம் பின்னாடி வசனம் படிச்சுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்கிறோம். 78 39 அந்நாள் சத்தியமானது, ஆகவே எவர் விரும்புகிறாரோ அவர் தம் இறைவன் தம் இருப்பிடத்தை ஏற்படுத்திக் கொள்வாராக. இப்போ புரியுதா? மரண தயார்படுத்த அர்த்தம் மறுமை தயாராகணும்னு அர்த்தம். அந்நாள் சத்தியமானது, ஆகவே எவர் விரும்புகிறாரோ அவர் தம் இறைவனிடம் தங்குமிடத்தை ஏற்படுத்திக் கொள்வாராக. இறைவன்கிட்ட எப்படி வரும்? யார் தங்க முடியும்? இறைவன்கிட்ட தங்க முடியும் யார் நன்மை செய்கிறாரோ அவர்கள், உள்ளட்சத்தோடு வாழ்கிறாரோ அவர்கள், தொழுகை பேணிக் கொள்கிறார் அவர்கள். அதாவது தொழுகை பேணினா இறை கட்டளையுமே நிலைத்து நிற்பவர்கள். இவர்தான் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள். இப்போ மனசாட்சிக்கு உண்மையாகவும் நியாயமாக யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இறைவனிடத்தில் இருப்பிடம் உண்டு, இறைவனுடைய அருள் உண்டு, பாக்கியம் உண்டு. அந்நாள் சத்தியமானது, ஆகவே எவர் விரும்புகிறாரோ, எதை இறைவனிடத்தில் விரும்புகிறாரோ அவர் தாம் இறைவனிடத்தில் தங்குமிடத்தை ஏற்படுத்தி கொள்வர் ஆவார். அதை தயார்படுத்திக்கிறார். மன தயாராகுங்க. சரியா? வாழ்க்கைக்கு தயார். உலக வாழ்க்கை அழியக்கூடியது, முழுகக்கூடியது, நிலையானது கிடையாது, நிரந்தரமானது கிடையாது, யார் நிலையானதும் கிடையாது. ஆனால் இந்த உலக வாழ்க்கை தயாராகிட்டே இருக்கும். நம்ம காலைஞ்சு ராத்திரி வரைக்கும் எல்லாத்தையும் தயார்படுத்துகிறோம், நாமும் தயாராகிறோம். ஆனால் என்னைக்காவது சொல்லியிருக்கிறோமா இப்போ மன தயாராகுங்கப்பா? சொல்லி பார்ப்போமே வீட்டில் மனைவி பிள்ளைகள்கிட்ட, கணவன்கிட்ட, உறவுகள்கிட்ட. இந்த வார்த்தை சொன்னோடனே பயந்துருவாங்க, திருப்பி நம்மளே திட்டுவாங்க. என்ன காலையில் எழுந்தோடனே ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்வாங்க. இப்படி மன தயாராகுங்கப்பா. என்ன மன தயாராகு? வாழ சொன்னால் சாக சொல்கிறீங்கன்னு கேட்பான். அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. மன தயாரான அர்த்தம் இறைவனுக்கு பயந்துக்கப்பா, இன்னைக்கு காலையில் எழுந்துட்ட ராத்திரி வரைக்கும் பாவம் செய்யாமரி,
புறம் பேசாமல் இரு, கெட்ட எண்ணம் இல்லாமல் இரு, கெட்ட குணம் இல்லாமல் இரு, பார்வையை பாதுகாத்துக்கோ, எண்ணங்களை பாதுகாத்துக்கோ. இது மரணம் தயாராகும். மரணம்னா மரணம் முடிவுக்கு இல்லை, அடுத்த வாழ்க்கைக்கு மறுமைக்கு தயாராகுன்னு அர்த்தம். சரியா? 78-40 அத்தியாயம் 78-40. நிச்சயமாக நெருங்கியவருக்கும் வேதனை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றோம். நிச்சயமாக நெருங்கி வரும் வேதனை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறோம். இந்த வேதனை என்ன சொல்லுது? நெருங்கி வரும் வேதனை பற்றி. நெருங்கியோன்னா மரணம் நெருங்கிட்டே இருக்குங்கிற அது ஒரு வேதனை தானே. ஏன்னா யார் உள்ளச்சத்தோட பயபக்தோட தொழில் நிலைநாட்டி இறைவனுக்கு பயந்து உள்ளச்சத்தோடு வாழ்ந்தாங்களோ, இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தாங்களோ, அவருக்கு அந்த மரணம் பயமாக இருக்காது. இது நல்லா தெரியும். இந்த ஆன்மா மன அமைதியுடன் தான் இருக்கும். இது அலட்சியமாக இருந்தவங்களுக்கு தான் அந்த மரணம் ஒரு பயத்துது. அப்போ நெருங்கி வரும் வேதனை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றோம். மனிதன் தன் இரு கைகளாலும் முற்படுத்தியவற்றை அந்நாளில் கண்டுகொள்வான். மேலும் நிராகரிப்போர் அந்தோ கை சேதமே, நான் மண்ணாகி போயிருக்க வேண்டுமே என்று கூறுவான், கதறுவான் அர்த்தம். ஒரு பிரயோஜனம் கிடையாது. அந்த நாளில் மரணம் கண்ட சமயத்தில் கதறதோ கூச்சலிடுறதோ என்ன ஒன்றுமே பலன் தராது. ஏன்னா கொடுக்கப்பட்ட காலம்லாம் காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனித நஷ்டத்தில் இருக்கின்றான். உங்களுக்கு காலம் கொடுக்கப்பட்டுச்சுப்பா, நீங்கள் உலக வாழ்க்கையிலே மூழ்கி போயிட்டீங்க, பொருளே மூழ்கி போயிட்டீங்க, பெருமையிலையும் போராமலையும் மூழ்கி போயிட்டீங்க, பாவத்தில் மூழ்கி போயிட்டீங்க. அந்த நாள் எந்த பிரயோஜனம் கிடையாதுங்கிறான். சரியா? 89-24 என் வாழ்க்கைக்காக நன்மை நான் முற்படுத்தியிருக்க வேண்டுமே என்று அப்போது மனிதன் கூறுவான். எந்த பிரயோஜனம் கிடையாது. அந்த நாள் உணர்வுப்பட்டு என்ன பண்ணணும்? இறுதி நாளில் உணர்வு பயன் தருமா? அப்போ என் வாழ்க்கைக்காக அர்த்தம் வாழ்ந்துட்டு தான் இருந்தான். மனம்போக்குப்படி வாழ்ந்துருந்தோம், சுகபோக்கில் வாழ்ந்துருந்தோம், மூழ்கி போய் வாழ்ந்துருந்தோம். இந்த உலக வாழ்க்கையில் மூழ்கி போயிட்டோம். ஆனால் இப்போ வாழ்க்கை இது தெரியல. இது வாழ்க்கை இப்போ தெரியுது, அந்த நேரத்தில் இது வாழ்க்கை கிடையாது அப்படின்னு புரிஞ்சிட்டோம். அப்படி அப்போ என் வாழ்க்கைக்கான எது வாழ்க்கை? நிலையானது, மறுமை. அப்போ என் வாழ்க்கைக்காக நன்மையை நான் முற்படுத்தியிருக்க வேண்டுமே என்று அப்போது மனிதன் கூறுவான். அந்த நாள் உணர்வு எந்த பயனும் தராது. 23-15 நிச்சயமா நீங்கள் மரணிப்பதாக இருக்கிறீர்கள். இறைவன் சொல்றான், நிச்சயமா நீங்க மரணிப்பதாக இருக்கிறீர்கள். மரணம் விதிக்கப்பட்டிருக்கு. காலம் உங்களை மரணத்தை கொண்டு போயிடும். நேரம் உங்களுக்கு மரணத்தை இழுத்துட்டு வந்துடும். உறுதியான கட்டப்பட்ட கோட்டையில் இருந்தும் சொல்லி யாருக்கு மரணம் விதிக்கப்பட்டிருக்கோ அவருக்கு உறுதியான கட்டப்பட்ட கோட்டையில் இருந்தபோதும் சரி, அவரும் மரணம் விதிக்கப்பட்டு வெற்றி பெற்றதான். யாருக்கு மரணம் விதிக்கப்பட்டோ அந்த இடத்துக்கு சென்றே இருப்பார்கள். யாருக்கு மரணம் விதிக்கப்பட்டதோ அவர் அந்த இடத்துக்கு சென்றே இருப்பாருன்னா நம்ம நினைக்கிறோம் இவருக்கு இங்கே தான் மரணம் வச்சிருக்கப்பா, வெளிநாட்டில் இவ்வளோ நாள் வெளிநாட்டில் இருந்தார், இப்போ தான் தாய்நாட்டுக்கு வந்தார், இங்கே இறந்துட்டாருப்பா, காரணம் மரணம் இங்கே கூப்பிட்டு வச்சுன்னு நினைக்கிறோம். இல்லைன்னா வச்சுங்க, இங்கே தான் விளாண்டுதான் இருப்பா, இன்றைக்கி வெளியூர் போனார், அங்கே தான் அவர் மரணம் விதிக்கப்பட்டு அங்கே அப்படி இல்லை. யாருக்கு மரணம் விதிக்கப்படும் அந்த இடத்துக்கு யார் சென்றிருப்பார்? வானவர் சென்றே இருப்பார்கள். நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அங்கே வானவர் வந்துடுவாங்க, உயிரை கைப்பற்றுவாங்க. சரியா? அதனால் நிச்சயமாக நீங்கள் மரணிப்பதாக இருக்கிறீர்கள். 3:102 நம்பிக்கொண்டவரே நீங்கள் அல்லாவை அஞ்ச வேண்டியவாறு அஞ்சுங்கள், பயந்துக்குங்கிற. நீங்கள் நம்பிக்கொண்டவராக இருந்தீங்கன்னா, நீங்கள் அல்லாவையும் விருதினாலையும் அஞ்சுவராக இருந்தீங்கன்னு சொன்னால், நம்பிக்கொண்டவர்களே நீங்கள் அல்லாவை அஞ்ச வேண்டியவாறு அஞ்சுங்கள். மேலும் நீங்கள் சாந்தமும் சமாதானம் கொண்ட நிலையின்றி மரணித்து விடாதீர்கள். இது எச்சரிக்கை. சாந்தமும் சமாதானம் கொண்ட நிலையின்றி மரணித்து விடாதீங்க. புரியுதா? இறைவன் உங்களுக்கு திருப்தி கொண்ட நிலையிலும் நீங்கள் அவனையும் திருப்தி கொண்ட நிலையின்றி மரணித்து விடாதீர்கள். அது நஷ்டவாளி ஆகிடும். இப்போ இந்த ஆன்மா திருப்தி அடையணும். ஒவ்வொரு நாளும் நமக்கு இந்த ஆன்மா திருப்தி அடையணும். திருப்தி கொண்ட ஆன்மா. சரி, என்னுடைய உணவு, என்னுடைய உடை, என்னுடைய இருப்பிடம், என்னுடைய உறவு, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொன்றிலையுமே என்ன இருக்குதோ அதில் திருப்தி அடைகிறேன்னா, நன்றியோடு இருக்கிறேன்னா, அந்த திருப்திக்கிட்டே இருக்கும்போது, திருப்திப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த மரணம் நமக்கு திருப்தியாக இருக்கும். நான் எதுலையுமே திருப்திப்படலை. எவ்வளோ சம்பாதிச்சு திருப்திப்படுத்த மாட்டோம். இப்படி எவ்வளோ சேர்த்து வச்சாலும் திருப்திப்படுத்த மாட்டேங்கிறோம், எவ்வளோ கொடுத்தாலும் திருப்திப்படுத்த மாட்டேங்கிறோம். இந்த மனம் திருப்தி அடையாமல் இருக்குது. அப்போ இந்த திருப்தி அடையாத மனம் எப்படி இருக்கும்? மரணம் வரும்போது விரக்தி ஆகிடும் இல்லையா? ஆனால் திருப்தி கொண்ட ஆன்மா என்ன செய்யும் சொன்னால், அந்த ஆன்மாவை இருந்து சொன்னால் திருப்தி கொண்ட ஆன்மாவின்னு அழைக்கக்கூடிய அந்த நாள். அதனால் நம்பிக்கொண்டவரே நீங்கள் அல்லாவை அஞ்ச வேண்டியவாறு அஞ்சுங்கள். நீங்கள் சாந்தமும் சமாதானம் கொண்ட நிலையின்றி மரணித்து விடாதீர்கள். இது எச்சரிக்கை. மரணத்துக்கு முன்னாடி அமைதி பெறுங்க. உங்களை பற்றி நீங்கள் திருப்தி அடைங்க. உங்களை பற்றி இறைவன் திருப்தி அடைய நிலையில் நீங்கள் வாழுங்க. மரணம் தயாராகன்னு அர்த்தம். புரியுதா? மரணங்கிறது வாழ்க்கைக்கு மறு வாழ்க்கைக்கு தயாராகன்னு அர்த்தம்.
63ல் 10. உங்களில் ஒருவருக்கு மரணம் வரும் முன்னரே நாம் உங்களுக்கு அழைத்து விட்டிருந்து உங்களுக்குள் செலவு செய்து கொள்ளுங்கள். என் இறைவனே, என் தவணையை நீ சிறிது பிற்படுத்தக்கூடாதா? அப்படியாயினி நானும் சத்தியத்தின் விளைவில் நன்மை செய்வதில் ஒரு ஆயிடுவேன் என்று கூறுவான். எல்லாம் அந்த நேரம் தான். பிறவன் எப்படி வரலாறுல பிறவன் சொல்லுவான், அது வரைக்கும் நான் தான் கடவுள், நான் தான் இறைவன் சொன்னான். இப்படி அவ்வளோ குடும்பமாக இருந்தான். ஆனால் அந்த அந்த கடலில் முழுக நேரத்தை சொல்லுவான், நான் இப்போ மூசாவோட இறைவனை ஏற்றுக்கிறேன். அப்போ இறைவன் கேட்குறான், இந்நேரம் தான் நான் பாடினான். அப்படி கடைசி நேரத்துலையா? இதனால் அவகாசம் கொடுத்தேனே, எச்சரிக்கை விட்டேனே, உபதேசம் பண்ணேனே, உன்னை மன்னிச்சு தானே வாழ வச்சுருக்கேன், மன்னிக்க வேண்டிய வாழ வச்சேனே. நீ அப்போல்லாம் திருந்தலை. அது இறுதி நேர பிரார்த்தனை, இறுதி நேரத்தில் ஏற்றுக்கிறேங்கிறான். அப்போ இன்று தானு கேட்குறான். அந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும். நம்மளும் பொருள் மாதிரி அநியாயங்களில் வாழ்ந்துட்டு அந்த கடைசி மரண தருவாயில் போயிட்டு, இப்போ நான் இறைவனை ஏற்றுக்கிறேன், இப்போ மறுமையை ஏற்றுக்கிறேன், இப்போ நான் நன்மை செய்கிறேன்னு சொன்னால் இப்போ தானே கேட்பான். இவ்வளோ உனக்கு அவகாசம் கொடுத்தேனேப்பா, நீ அலட்சியமாக இருந்துட்டியே, உனக்கு உபதேசம் பண்ணேனே, எச்சரிக்கை செஞ்சேனே, நீ கவனம் இல்லாமல் இருந்துட்டு இப்போ போய் கேட்குறியப்பா, நேரம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் இல்லையா? அத்தியாயம் 103ல் 1, 2, 3. காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திருக்கின்றான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கால தவணையின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். ஆயினும் எவர் நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்து, சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு உபதேசம் செய்து, மேலும் பொறுமை கொண்டு ஒருவர் உபதேசம் செய்து கொள்கிறார்களோ அவர்களை தவிர. இப்போ யார் நஷ்டவாளி? காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். மரணத்தை தயார்படுத்திக்கல, மரணம் ஒன்று மறந்து வாழ்கிறோம், மனசாட்சியை மறுத்து வாழ்கிறோம், உலகடிப்படையில் வாழ்க்கை வாழ்ந்துட்டோம், நஷ்டத்திலே இருக்கீங்கிறான். ஆனால் யார் நம்பிக்கொண்டு, இறைவன் மீது நம்பிக்கொண்டு, மறுமை மீது நம்பிக்கொண்டு, மரணத்தின் மீது நம்பிக்கொண்டு, தூதர் மீதும் வேதங்கள் மீதும் வானவர் மீது நம்பிக்கொண்டு, சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒரு உபதேசம் செய்து, நீங்கள் ஒருவருக்கு ஒரு அழகை செயல்படாத இருக்கீங்கிறான். சத்தியத்தை கொண்டு, உண்மையை கொண்டு, பொறுமை கொண்டும் ஒருவருக்கு உபதேசம் செய்து கொள்கிறார்களோ அவர்களை தவிர. காலத்தின் மீது சத்தியமாக மனித நஷ்டத்தில் இருக்கின்றான். இப்போ நம்ம நஷ்டத்தில் இருக்கிறோமா அப்படிங்கிற நம்மளே பார்த்துக்க வேண்டியதான். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தியானிக்கணும். இன்னிலேருந்து இப்போலேருந்து நம்மளை சீர்படுத்திக்கணும், மன தயாராகணும். நம்ம கூட யாரும் வரமாட்டாங்க, எதுவும் கொண்டு போக முடியாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம யாரெல்லாம் திருப்திப்படுத்தணுமோ, யார்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறோமோ, யாரெல்லாம் ஏமாற்றணுமோ, இல்லை யாரெல்லாம் நம்ம இணை வச்சுருந்தோமோ யாரும் நம்ம கூட வரமாட்டாங்க, எதுவும் நம்ம கூட வராதுங்கிறத ஒவ்வொருத்தரும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் இறைவனை திருப்திப்படுத்தணும் அப்படின்னா மனசாட்சி திருப்திப்படுத்தணும், மனசாட்சி படி வாழணும். 4:18 அத்தியாயம் 4:18. இன்னும் எவர்கள் தீமை செய்து கொண்டிருந்து, எவர்கள் தீமைகளை செய்து கொண்டிருந்து முடிவில் அவர்கள் மரணம் நேர்க்கும் போது நிச்சயமா இப்போது நான் மன்னிப்பு தேடுகிறேன் என்று கூறுகிறானோ. எப்படி பிறவன் மாதிரி தான், தீமை செஞ்சுட்டு அநியாயம் பண்ணிட்டு வரமேட்டு அந்த கடலை முழு நேரத்தில் பிறவன் கேட்டான்ல, அந்த மாதிரி இவன் சொல்கிறேன், எவர்கள் தீமைகளை செய்து கொண்டிருந்து முடிவில் அவர்களை மரணம் நேர்க்கும் போது நிச்சயமா இப்போது நான் மன்னிப்பு தேடுகிறேன் என்று கூறுகிறானோ அவர்களுக்கும், எவர் நிராகரிப்பவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் பாவமன்னிப்பு இல்லை. இத்தகையோருக்கு துன்பம் கொடுக்கும் வேதனை நிச்சயமாக நாம் சித்தம் செய்திருக்கின்றோம். அதனால் இறுதி நேர பிரார்த்தனையும் இறுதி நேர பாவ மன்னிப்பும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. வாழுங்காலங்களில் பாவ மன்னிப்பு கேளுங்க. அந்த இறுதி நேரம் நமக்கு தெரியாதுல்ல. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ஷணமும் பாவ மன்னிப்பு கேட்டே இருக்கணும். செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டே இருக்கும். இரண்டு மன்னிப்பானா இருக்கேங்கிற இனி பாவத்துக்கு வந்து நெருங்காமல் இருக்கணும், இனி புண்ணியத்தை சேர்க்கணும். இது தவற விட்டுட்டோம்னு சொன்னால் அந்த நேரத்தில் நமக்கு எந்த பயனும் தராது இல்லையா? இப்போ ஒவ்வொருத்தரும் அவரவருக்கு மரணத்துக்கு தயாராகுன்னு அர்த்தம். என் மனைவி பிள்ளைகள் என் கூட வரமாட்டாங்க, என் கணவன் பிள்ளைகள் என்கிட்ட வரமாட்டாங்க, என் உறவு என் கூட வராது, என் பொருள் எனக்கு பயன் தராங்கிறது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? 16:32. யார் தங்களை தூய்மைப்படுத்திக்கிறாங்களோ, ஆன்மா கொண்டு வாழ்கிறாங்களோ, மனசாட்சி கொண்டு வாழ்கிறாங்களோ, தன்னை ஒவ்வொருத்தரும் மறுமைக்கு தயார்படுத்துகிறார்களோ, மரணம்னா மறுமைக்கு தயார்படுத்துகிறார்களோ அவர்களை பற்றி சொல்லும்போது 16:32, தூயவர்களாக இருக்கும் நிலையில், இப்படி உள்ள தூயவர்களாக இருக்கும் நிலையில் வானவர்கள் எவருடைய உயிரை கைப்பற்றுகிறார்களோ அவரிடம் சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாவதாக, நீங்கள் செய்து வந்த செயலுக்காக சோனவை நுழைகள் என்று சொல்வார்கள். அங்கதான் சலாம், அதுதான் உண்மையான சலாம். எப்படி இப்போ நம்ம சொல்லிக்கிறோம்ல, சலாம் அலைக்கும் ஆளை பார்க்கும் போதெல்லாம் சலாம் சொல்றது. அவங்க மேலே கோபம் இருக்கும், சங்கடம் இருக்கும், வருத்தம் இருக்கும், குரோதம் இருக்கும், இப்படி நல்லெண்ணம் இருக்காது, ஆனாலும் சலாம் சொல்லிப்போம் சடங்கா. அவங்க வாழைக்கும் சலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது மனசில் இருக்காது, உதட்டம் இல்லை, இது இல்லை,
இறைவன் வந்து அந்த உயிர் கைப்பற்றும் போது வானவர் மூலியமாக சொல்லிக் கொடுப்பான் இல்லையா, நான் உன்னை எப்படி திருப்தி கொண்டப்பா, நீ என்னை எப்படி திருப்தி கொண்டுட்ட இல்லையா. இறைவன் திருப்தி கொண்ட நிலையில் இப்படி அத்தியாயம் 89 27 இருந்து 89 27 சாந்தி அடைந்த மனமே உன்னுடைய இறைவன்பால் திருப்தி அடைந்த நிலையிலும் அவன் உண்மையும் திருப்தி கொண்ட நிலையிலும் மீள்வாயாக. எப்படி எப்படி வானர் கைப்பற்றும் போது தூய்மையாளர்களை கைப்பற்றும் போது எப்படி சலாம் சொல்றாங்கல்ல, அதோடைய நிலைமை என்னன்னு சொன்னா, என் நல்லடியாருடன் சேர்ந்து கொள்வாயாக, மேலும் சொர்க்கத்தின் பிரவேசிப்பாயாக. இந்த வசனம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் இதுதான் விரும்பணும். இறைவன் நம்ம உயிரை கைப்பற்றும் போது இறைவன் நம்மையும் திருப்தி கொள்ளணும், நாம அவமையும் திருப்தி கொள்ளணும். அந்த திருப்தி கொண்ட ஆன்மாவை தான் இறைவனை செய்கிறான், பொருந்தி கொள்கிறான். அவர் தான் முஸ்லீம்கள், அவர் தான் இறைவன் பொருந்தி கொண்டவர்கள். இன்றைக்கி நம்ம சொல்லிக்கிற முஸ்லீம் மூமின் அப்படிலாம் கிடையாது. முஸ்லீம் யாருன்னா இறுதி நாளில் இறைவன் யார் கைப்பற்றும் போது திருப்தி கொள்றானோ அவர் தான் முஸ்லீம். இறைவனுடைய பொருத்தத்தை அடைந்தவர்கள், இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றியவர்கள் ஹாஜிகள். ஹாஜிகள் அர்த்தம், இறைவனுடைய விருப்பத்தை யார் தன்னுடைய விருப்பமாக ஆக்கிக்கொண்டு அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற அவர் தான் ஹாஜிகள். இப்போ நம்ம சொல்கிற ஹாஜிகள் இல்லை. ஹாஜினா ஹாஜத், இறைவனுடைய விருப்பத்தை யார் தன்னுடைய விருப்பமாக ஆக்கிக்கொண்டு அதன்படி வாழ்கிறாங்களோ அவர்கள் இறைவனை பொருந்தி கொண்டவர்கள், இறைவன் அவரை பொருந்தி கொண்டார்கள். அப்போ திருப்தி கொண்ட ஆன்மாவை சாந்தி அடைந்த மனமே உன்னுடைய இறைவன்பால் திருப்தி அடைந்த நிலையிலும் அவன் உண்மை திருப்தி கொண்ட நிலையில் மீள்வாயாக. இந்த நிலைக்கு நம்ம தயாராகணும். இது மரணம் தயாராகும். அப்படி தயாராகும்போது தான் என்ன சொன்னால், மறுமை உங்களுக்கு பாக்கியமாக இருக்குது, நான் உண்மையை திருப்தி கொண்டேன், நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டீங்க. இப்படி காலத்தின் மீது சத்தியமாக நீ மாதிரி நட்சத்திரம் இருக்கிறனால ஒரு வசனம் இருக்குது. அது வெற்றி அடைஞ்சிருக்குங்கிறான். எப்படி வெற்றி அடைஞ்சிருது? திருப்தி கொண்ட ஆன்மாவாக இருக்கீங்க. அதனால் இன்றைக்கி நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், மரணம் எல்லாத்துக்கும் வரும். கடவுள் நம்பினாலும் நம்பாட்டாலும் மரணம் வரும் இல்லையா. பாவத்தை புண்ணியத்தை நம்பினா நம்மளால மரணம் வரும். மரணத்தை யாரும் தப்பிக்க முடியாது. அதே நேரத்தில் இந்த மரணத்துக்கு மேலே நம்ம தயாராகணும். தயாரான சொன்னால் முதல்ல இறைவனை திருப்திப்படுத்தணும். இறைவனை திருப்திப்படுத்த மனசை திருப்திப்படுத்தணும். என்னுடைய மனைவியோ, என்னுடைய பிள்ளைகளையோ, என்னுடைய கணவனையோ, என்னுடைய உறவுகளையோ, சமுதாயத்தை திருப்திப்படுத்த நினைச்சோம்னு சொன்னால் நிச்சயமாக நான் பாவத்துக்குள்ளாயிடுவோம். திரும்பி பார்த்தோம்னா எவ்வளோ பாவம் சம்பாதிச்சோம் நமக்கு தெரியாது. பொருள் தெரியும், அப்படி சொத்து தெரியும், சுகம் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் பாவம் தெரியறதில்லை. ஏன்னா அது மறைக்கப்பட்டிருக்கு. நமக்கு அந்த ஞானம் கிடையாது. ஆனால் ஞானம் வச்சா செஞ்சு பார்ப்போம். நான் இவ்வளோ சம்பாதிச்சு வச்சிருக்கேனப்பா, இந்த சொத்து சேர்க்கறதுக்கு இவ்வளோ பாவம் சம்பாதிச்சிருக்கேன், இந்த பொருள் சேர்த்துக்கு இவ்வளோ பாவம் சம்பாதிச்சிருக்கேன், இது இவங்களுக்கு திருப்திப்படுத்துக்க நான் இவ்வளோ பாவம் சம்பாதிச்சிருக்கேன்னு யாருக்கு உணர முடியுமா? யாராச்சும் உணர முடியுமா? உணர்ந்துட்டோம்னா மீண்டோன்னு அர்த்தம். அதனால் எங்கள் இறைவனே, நாங்கள் உன்னை எப்படி திருப்தி கொண்ட நிலையிலும் நீ எங்களுமே திருப்தி கொண்ட நிலையிலும் எங்கள் உயிரை கைப்பற்றுகிறாரே, முற்றிலும் உன்னை வழிபடும் முஸ்லீம்லாம் எங்களை ஆக்கி வைப்பாயாக. எங்கள் இறைவனே, எங்களுடைய வாழ்வும் எங்களுடைய மரணமும் எங்களுடைய தொழுகையும் எங்களுடைய குர்பானையும் உனக்குரியதை ஆக்கி வைப்பாயாக. நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், நீ எங்களை புரிஞ்சு கொள்வாயாக. நிச்சயமாக எங்கள் மீது இறக்க முடியும் கருணையாகும். எல்லா போலும் இறைவனுக்கு